வாழ்க்கை உங்களுக்கு அமையல. ஏன் அமையல? நம்ம தான் காரணமா? இல்ல நம்ம கூடயே சேர்ந்து வளர்ந்த இந்த சோசியல் ஸ்டிக்மாஸும் காரணமாது என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? சரிப்பா, கல்யாணமாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க முடிவெடுத்ததுக்கு அப்புறம், உங்க அம்மாவோ, உங்க அப்பாவோ உங்ககிட்ட ஒரு பொண்ணையோ, பையனையோ காமிக்கும்போது, கண்மூடித்தனமா அத ஏத்துக்கிறதுக்கான மனசு இல்லாம நீங்க தவிச்சிருக்கீங்களா? அப்படி நீங்க இருக்கீங்கன்னா, இந்த எபிசோட் உங்களுக்கானது. வணக்கம் நெஞ்சங்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது அனுமதி இலவசம் பாட்காஸ்ட். நான் உங்கள் கீர்த்தி. நான் உங்கள் ஸ்ரீ. நான் உங்கள் சனா. எங்களை சிலிர்க்க வைத்த, சிரிக்க வைத்த, சிந்திக்க வைத்த அனுபவங்களை நீங்கள் கேட்டு ரசிக்க இங்கு அனுமதி இலவசம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நான் ஸ்ரீ கீர்த்தி மட்டும் பேசுறதுக்கு வரல. இந்த எபிசோட்ல எங்களோட சேர்ந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எங்களோட ஃப்ரெண்ட், எப்பவுமே எங்களை ஜாலியா வச்சுக்கிற ரம்யாவும் பேசுறதுக்கு வந்திருக்காங்க. வெல்கம் டு தி எபிசோட் ரம்யா. அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றி சரா. நீங்க எல்லாரும் நினைக்கலாம் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு. கல்யாண வயசு ஆயிடுச்சா நமக்கு அப்படிங்கிற ஷாக் ஒரு பக்கம், எப்ப கல்யாணம்னு எல்லாரும் கேட்கிற கேள்வி ஒரு பக்கம். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு சராசரி சிங்கிள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் குரூப் தான் இது. நீங்களும் இப்படிதான் அப்படின்னா இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு ரிலேட் ஆகும். ஸோ நானே ஸ்டார்ட் பண்றேன். உங்ககிட்ட வந்து உங்க ரிலேட்டிவ்ஸோ யாரா வேணா இருக்கலாம், எப்ப கல்யாணம்னு கேக்குறப்போ மனசுக்குள்ள பல பதில்கள் வரும். அதை வெளியே சொல்ல முடியாது, சிலது சென்சார் பண்ண வேண்டியதா கூட இருக்கலாம். சோ அந்த மாதிரி பதில் என்னவா இருக்கும் உங்க மனசுக்குள்ள? இருந்தாலியா வந்தமா நல்லா இலைய வழிச்சு நக்கனமா ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்தமான்னு இருக்கணும், இல்ல சொந்தி சிரிச்சு போகும். இந்த கேள்வி என்ன நோக்கி பெருசா எவனும் கேட்டதெல்லாம் அந்த நல்லவனுங்களாம் எங்க இருக்கானுங்கன்னு தெரியல, உங்கள்கிட்ட கேக்குறாங்க. ஆனா ஒரு சில பேர் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்ட போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ யாரு என்னோட மேரேஜ் ஏஜை டிஃபைன் பண்றதுக்கு? அந்த கேள்வி தப்பு. நாங்க முன்னாடி பேசின பாட்காஸ்ட்லயுமே ஏதாவது நல்ல செய்தி இருக்கா அப்படின்னு சொல்லி சீசன் 1ல எபிசோட் 4 நாங்க பேசியிருப்போம். அதுலயுமே நாங்க இந்த விஷயத்த தான் சொன்னோம். இந்த கேள்வியுமே கேட்கறது தப்பு ஒருத்தவங்கள்ட்ட, எப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு. சரி, ஒருவேளை அப்படி கேட்கறாங்க. அப்படி கேட்டப்ப என்னோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, இவன் யாரு நான் எப்ப கல்யாணம் பண்ணணும்னு டிஃபைன் பண்றதுக்கு? நீங்க ஏன் அந்த கேள்வியை இன்னொருத்தவங்களை நோக்கி கேட்கறீங்கன்ற கேள்வி எனக்குள்ள எழுந்துச்சு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஆளாளுக்கு ஒவ்வொருத்தவனும் ஒரு ஒரு கோல் செட் பண்ணி அதை நோக்கி தான் நகர்ந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த மேரேஜ்க்கான டெஃபினிஷனுங்கிறது ஒவ்வொருத்தவங்களை பொறுத்தும் மாறும். இப்ப எனக்கு இந்த ஏஜ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா கரெக்டா இருக்கும்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கும். அதே மாதிரி மத்தவங்களுக்கு இருக்கும். அதனால அந்த கேள்வி எனக்கு ரொம்ப அப்பத்தமா தோணும். அதே சமயத்துல கேட்காம இருக்கிறதும் கொஞ்சம் நல்லது. எனக்கு இந்த கேள்வி எனக்குன்னு இல்ல, பொதுவா ஒரு 10 பருவத்தை இல்ல காலேஜ் முடிச்சுட்டு இருக்கும் பட்சத்துல எல்லாருக்கும் ஒரு யோசனை வரும், இந்த லைஃப் எப்படி இருக்கும்னு. விவேக் ஒரு படத்துல சொல்ற மாதிரி இதெல்லாம் அனுபவிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம இருப்போம். யாராவது இந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் கேட்கிறப்போ நமக்கு நடந்தா நல்லா இருக்கும். ஸ்ரீ சொன்ன மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மேரேஜ் ஏஜ்ங்கிறது அவங்கவுங்களுக்கும் ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமிட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும். மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கதான் டிசைட் பண்ணணும். இப்ப எனக்குமே ஆசைதான் இருக்கு, எனக்கு இப்போ கல்யாண வயசு வந்துடுச்சுன்னு பாடுறதுக்கு. ஆனா என்ன பிரச்சனை, அதை நான் தான் முடிவு பண்ணணும், எப்ப பாடணும் எப்படி பாடணும்னு. யாரும் என்னை கேட்டு ப்ரெஷர் பண்ணக்கூடாது. இந்த திருமணத்தோட முதல் இதே எல்லாரும் என்னமோ அந்த கேள்வியை நம்மளை நோக்கி அம்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பெண்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடுது, பசங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா உடனே நெக்ஸ்ட் ஃபேஸ் இதுதான், போயிடுன்னு ஒரு அர்ஜென்சிக்குள்ள கிரியேட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த கேள்வி கேட்டா எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் தோணுது. இது நம்ம சரியா வருவோமா வேண்டாமாங்கிற ஒரு டைலமால நம்மளே இருப்போம். நம்மள எதுக்கு இவன் தேவையில்லாம கேள்வி கேட்கறாங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இருக்கும். ரம்யா இந்த கேள்வி கேட்டோன்னே சொன்னா, நீங்க சொன்ன மாதிரியேதான். ஒரு ஒரு பொண்ணா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அவளோட 21 வயசுல இருந்தே இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது இந்த சொசைட்டியே ஒரு வயசை டிட்டர்மைன் பண்ணி வச்சிருக்கு. இந்த வயசுக்குள்ள ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும், ஒரு பொண்ணுக்கு குழந்தை இருந்திருக்கணும். இப்ப யாராவது உனக்கு எப்ப கல்யாணம்னு கேட்டா, எனக்குள்ள ஃபிளாஷ் ஆகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இவங்க ஒரு ஸ்டிக்மா வச்சிருக்காங்க. இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்மா வச்சிருக்காங்க. நான் மென்டலி அண்ட் பிசிக்கலி ரெடி ஃபார் மேரேஜா அப்படிங்கிற கேள்வியை யாரும் நம்ம கிட்ட கேட்கறது இல்ல. ஆனா இது ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, ஒரு பையனா இருந்தாலும் சரி, அவங்க அந்த கல்யாணத்துக்கு ரெடியா? அது எப்ப வேணா அவங்க ரெடியா இருக்கலாம். ஈவன் 21 வயசுல கூட ரெடியா இருக்கலாம், இல்ல 29, 30, எப்ப, ஏன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அவங்க எப்ப வேணா ரெடியா இருக்கலாம்.
இது வந்து ஸ்ரீ சொன்ன மாரி, அவங்களுக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான், அந்த எண்ணமே கூட அவங்களுக்குள்ள வரும். ஸோ, சும்மா இந்த வயச மட்டுமே வச்சுட்டு, அவங்க வந்து இந்த கேள்விய வந்து கேட்கும்போது, நம்மளுக்கு நிஜமாலுமே வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கா தான் இருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாரியே, என்னோட வாழ்க்கைய நான் வாழ்றேன்னு நான் பல நேரங்கள்ல நம்ம சொன்னாலும், ஆனா இந்த மாரி நம்மளோட வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான விஷயங்கள இந்த சொசைட்டி ஏதோ இடத்துல கையில எடுத்துக்குதோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? கல்யாணம் அப்படிங்கிறது வந்து அவ்ளோ சின்ன விஷயம் இல்ல. லைஃப் லாங் என்னோட வாழ்க்கையில இனி வரப்போற நாட்கள் எல்லாமே ஒருத்தரோட இருக்க போறேன். ஒரு பார்ட்னரோட இருக்க போறேன்னா, அந்த பார்ட்னர் எனக்கு செட் ஆவாங்களா? ஜஸ்ட் லைக் தட் போன உடனே அம்மா, அப்பா காமிக்கிறாங்க இந்த பையன், இந்த ஃபேமிலி நல்லா இருக்கு, இந்த ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்னு இவங்க சொன்னதுக்காக, அந்த பையன் கூட என்னால லைஃப் லாங் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் சொல்றதுக்கான தைரியம் எனக்கு இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். அவங்க நம்மளுக்கு செட் ஆவாங்களா? செட் ஆக மாட்டாங்களா? நம்மளோட வைபும், அவங்களோட வைபும் வந்து ஒத்து வருமா? அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? அதுக்கூட நம்ம சிங்க் ஆவோமா? மேட்ச் ஆகுமான்னு இப்படி ஒரு பல கேள்வி இருக்கு. இந்த பல கேள்விகளுக்கான காரணம் என்னன்னா, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பெர்சனோட என் லைஃப் லாங் நான் வாழப் போறேன் அப்படிங்கும்போது, நீ என்னடா ஜஸ்ட் வந்து எப்ப கல்யாணம்னு மட்டும் அந்த கேள்வி கேட்டு போயிடுற. எனக்குள்ள மென்டலி இவ்ளோ கொஸ்டின்ஸ் வந்து எனக்குள்ள வருது. அப்படிங்கும்போது வந்து அவங்க எல்லாரும் இந்த கேள்வி கேட்கும்போது, எனக்கு ஒரு மாரி ஷாக்கா இருக்கும், பயமா இருக்கும். இன்ஃபாக்ட் சொல்லணும்னா வந்து, அ நான் வந்தா தானடா இந்த கேள்விலாம் கேட்பீங்கன்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு கட்டத்துல வந்து என்னன்னா, உங்களலாம் பார்த்தா தானே, உங்ககிட்ட வந்து பேசினா தானே இந்த கேள்விலாம் கேட்பீங்க அப்படிங்கிறதுனால வந்து அவங்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்டேஜ்லயே நான் போயிட்டேன். ஏன்னா வந்து நம்ம எடுத்தெறிஞ்சு யாரையும் பேசிற முடியாது. அப்படிதான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மள பேசியிருக்காங்க. ஒரு சிலர்லாம் வந்து இன்னும் ஒரு மாரி கேள்வி கேட்பாங்க. ஆ இப்ப வந்து ஒரு பொண்ணு ஒரு வீட்ல இருக்குன்னு வைங்களேன். அந்த பொண்ணு வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஆகி இருக்குன்னு வைங்களேன். அது வந்து அந்த கட்டத்துக்கு ஒரு பொண்ணோ, ஒரு பையனோ வர்றது இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அவங்க அதுக்கு நெறைய கோ த்ரூ பண்ணி, படிச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க அந்த ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சிருப்பாங்க. இன்ஃபாக்ட் வந்து இந்த சொசைட்டி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு பொண்ணுக்கு ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு நாள் தள்ளி போகுது. ஒரு வரன் கரெக்ட்டா அமையலன்னா, அந்த சொசைட்டி ஷூட் பண்ற கொஸ்டின் என்ன தெரியுமா? அந்த பொண்ணு சம்பாரிச்சு குடுக்குறா. அதனால அவ பேரண்ட்ஸ் வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. திஸ் இஸ் ரியல்லி வந்து ஒரு ரப்பிஷான கொஸ்டின். உங்களுக்கு என்ன வருத்தம்? உங்க குழந்தை அப்படி சம்பாரிக்கலன்னு வருத்தமா? இது வந்து ஒரு நிஜமாலுமே எனக்கு அப்படிதான் கேட்கணும்னு தோணுது. இதெல்லாம் இன்ஃபாக்ட் நம்ம அவங்க முன்னாடி கேட்க முடியாது. அண்ட் இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, "உன் பொண்ணு வேலைக்கு போறா. அவ காசுலயே நீ அவ கல்யாணத்த பண்ணிருவ." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 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 கீழ ஒரு டோன்ல கேட்கறாங்க. பட் ஆனா அவங்க அப்படி கேட்கக்கூடாது. உன் பொண்ண நீ படிக்க வச்சு, அவள நீ வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆக்கியிருக்க. அவளே அவளோட கல்யாணத்துலருந்து அவளுடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்க்குற அளவுக்கு வளர்த்திருக்கான்னு இந்த பேரண்ட்ஸ நீங்க பெருமையா பார்க்கணுமே தவிர, இந்த மாரி கேள்விய ஷூட் பண்ணி, அவங்கள வந்து எமோஷனலி அவங்கள நீங்க டவுன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து பல கேள்விகள பலர் கேட்கும்போது, அவங்க மேல வந்து பல கோபங்கள் வருது. அதனால அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான், "உங்களலாம் பார்க்க வந்தா தானடா, உங்ககிட்டலாம் பேசினா தானடா நீங்க இந்த கேள்விலாம் கேட்பீங்கன்னு" சொல்லிட்டு பார்க்கறதையும், பேசுறதையுமே சொல்லப்போனா நான் நெறைய இடங்கள்ல தவிர்த்துட்டேன். ரம்யா, எங்களெல்லாம் இந்த கேள்வி கேட்டீங்க. அ உங்கள நோக்கி கண்டிப்பா இந்த கேள்வி இந்த சொசைட்டில இருக்கிறவனுங்க கேட்டிருப்பானுங்க. அப்ப நீங்க என்ன பதில் சொன்னீங்க? என்ன மாதிரி நீங்க யோசிச்சீங்க? கண்டிப்பா இந்த கேள்விய எதிர்கொள்ளாம இந்த வயச கடக்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். நீங்க எல்லாரும் சொன்ன மாரியே இது பொதுவா ஒரு பிரச்சனைக்குரிய கேள்விதான். ஒரு பொண்ணா எனக்கு இதுல மிகப்பெரிய பிரச்சனை எப்பவுமே என்ன இருக்கும்னா, இந்த கேள்விய கேட்கறதுக்கு அவங்க வச்சிருக்க ஒரு கிரைட்டீரியா. எப்பவுமே ஒரு பையன்ட்ட அவங்க கேள்வி கேட்கிறப்போ, அந்த கேள்வி எப்படி வரும்னா, "அதான் பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சே, கல்யாணம் பண்ண வேண்டியது தானே. அதானே தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது தானேன்னு." ஆனா இதே இது ஒரு பொண்ணுக்கு எப்பவுமே ஒரே ஒரு கிரைட்டீரியா தான். அது என்னன்னா, "பொண்ணுக்கு வயசாயிடுச்சுல்ல, அதான் பொண்ணுக்கு 21 வயசு ஆயிடுச்சுல்ல, கல்யாணம் முடிக்க வேண்டியது தானேன்னு." எனக்கு எப்பவுமே அது அ ஒரு பொண்ணுக்கு வயசாயிடுச்சுன்னா, உடல் அளவுல அந்த பொண்ணு வளர்ந்துட்டாலே, அ அடுத்து அவங்களுக்கு கல்யாணம்ங்கிறது தான் ஒரு எண்ட் கோல் மாரி சித்தரிக்கப்படுதோ! அப்டின்னுறது எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். ஏன் ஒரு மென்டல் ப்ரிப்பரேஷனோ, இல்ல ஃபினான்ஷியலா அந்த பொண்ணு ப்ரிப்பேர்டா இருக்குன்றது முக்கியம் கிடையாதா? அப்டின்ற கேள்வி தான் எனக்கு எப்பவுமே வரும். இதுதான் என்னோட பதில். ரம்யா, நீ சொன்னது ரொம்ப ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட். என்னன்னா, இங்க வந்து ஒருத்தவங்க வயதால வளர்ந்துட்டாங்களா அப்படிங்கிறத மட்டும் இவங்க ஒரு கிரைட்டீரியாவா பார்க்குறாங்க. ஆனா மனதளவுல அவங்க அந்த கல்யாணத்துக்கு தயாரா இருக்காங்களா இல்லையா?
அதே ரெடி டு கெட் மேரிட் அப்படிங்கிற கேள்வியவே இங்க யாரும் வைக்கிறது இல்ல. உனக்கு வயசாயிருச்சு. இது பெண்களை நோக்கி முக்கியமா. ஒரு பையனுக்காவது இங்க வந்து பல கிரைட்டீரியாக்கள் இருக்கு. அவன் ஃபினான்ஷியலா ஸ்டேபிள் ஆகணும், குறைஞ்சபட்ச ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அவனுக்கு உருவாகணும், இல்ல அவனுக்கு தங்கைகள் இல்ல அக்கா அக்கா யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கணும். இந்த மாதிரியான ஒரு சில கிரைட்டீரியாக்கள் அவனுக்கு வைக்கப்படுது. ஆனா பெண்களுக்கு வந்து வயசாயிருச்சு. இன்னும் சொல்ல போனா நாங்க இது முன்னாடி ஒரு பாட்காஸ்ட்ல கூட பேசியிருப்போம். அந்த ஒரு வயசாயிருச்சுன்னா அவங்கள ஏதோ ஒரு பாரமா பார்க்கக்கூடிய ஒரு போக்கும் இங்க இருக்கதான் செய்யுது. இது நான் பொதுப்படையா சொல்லல. ஆனா அது இருக்கதான் செய்யுது. எல்லாரும் இதை பண்றாங்களா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்கான பதில் என்கிட்ட இல்ல. ஆனா பலர் இதை செய்யறாங்க அப்படிங்கறத நான் உறுதியா சொல்ல முடியும். ஸ்ரீ, நீங்க வந்து இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி வந்து பசங்களுக்கு சொன்னதுனால எனக்கு இந்த கேள்வி இந்த இடத்துல வருது. இப்போ ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்துட்டு கல்யாணம் அப்படிங்கறதுனால வந்து உன் வேலையை விட்டுரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த கேள்விகள் இன்னைக்கும் இருக்கு இல்லையா? இத பத்தி நீங்க 3 பேர் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா இருக்க பொண்ணு பேக் டு ஹோம் அப்படிங்கறத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி பசங்களுக்கு இருந்தாதான் கல்யாணங்கிறது ஒரு கிரைட்டீரியாவா இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்படிதான் இருக்கு சொசைட்டில. பட் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ விட்டுட்டு வந்தாதான் கல்யாணங்கிற ஒரு சூழ்நிலை இப்பயும் இருக்கத்தானே செய்யுது ஒரு சில இடங்கள்ல. உண்மைதான், எல்லா உண்மைதான், இடங்கள்லயும் அப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஒரு சில இடங்கள்ல இருக்கத்தானே செய்யுது. இத உண்மைதான். பத்தின உங்க கருத்து என்ன? எனக்கு பர்சனலா தோன்றது நான் சொல்லிடுறேன். என்னன்னா, இந்த ரெக்கார்டிங் ரூம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே பெருந்தகையாவுல நாவல் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு இடத்துல யாத்திரி சொல்லியிருப்பாரு, பெண்கள் வந்து வேலைக்கு போறது சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, மூச்சு விடுறதுக்காகன்னு. ஒரு வீட்டுக்குள்ளேயே தொடர்ந்து ஒரு சில வேலைகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்க அவங்களும் விருப்பப்பட மாட்டாங்க. அது நல்லாவும் இருக்காது. அவங்க வேலைக்கு போனாதான் அவங்களும் இன்னும் பல வகையான விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க. இது என்னோட கருத்து. பல வகையான விஷயங்கள தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருந்தா தான், ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அவங்களால அத சமாளிக்க முடியும். இங்க வந்து இந்த இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது 2 பேரும் வேலைக்கு போனா தான் லைஃப்ப ஹேப்பியா லீட் பண்ண முடியும். எப்பன்னா, பையனும் பாதி வேலைய எடுத்து செய்யணும் வீட்ல. அவங்களே வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு, அவங்க வேலைக்கும் போனாங்கன்னா, அவங்களால நிச்சயமா மேனேஜ் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலைக்கு தான் பெரும்பாலானவங்க தள்ளப்படுறாங்க. இவனும் கொஞ்சம் பாதி வேலைய எடுத்துக்கிட்டான்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வீட்ல வந்து ஹவுஸ் மெய்டே தேவைப்படாது. 2 பேரும் வேலைக்கு போனாங்கன்னா கூட, அவங்களோட வொர்க்க ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிட்டு பண்ணாங்கன்னா, அ அ எனக்கு தெரியல. இட் இஸ் பாசிபிள்ன்னு தான் என்னோட ஒப்பீனியன். இதுக்கு என்னோட பதில் என்னன்னா, ரொம்ப நாளா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா, நானும் கண்டிப்பா வேலைக்கு போயே ஆகணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா, வேலைக்கு போகணும் தான். அ என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, பொண்ணுங்க வேலைக்கு போறது ஸ்ரீ சொன்ன மாரி ஒரு எக்ஸ்போஷர் இருக்கு. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. அதையும் மீறி ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணு வேலைக்கு போகலன்னு முடிவெடுத்தா, அந்த அந்த ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் கலந்து முடிவெடுத்தா, அத கேள்வி கேட்கறதுக்கும் இந்த சமூகத்துக்கு உரிமை இருக்கக்கூடாது. ஏன்னா, ஒரு சைட்ல வந்து வேலைக்கு போறாங்கன்றத ஜட்ஜ் பண்றவங்க இருந்தாங்கன்னா, இன்னொரு சைடு ஃபெமினிஸ்ட்ன்னு சொல்லிக் கொள்றவங்க வந்து, வேலைக்கு போகாதவங்களையும் அவங்க ஏதோ கையால் ஆகாத மாரி ஜட்ஜ் பண்ற ஒரு சைடும் இருக்கு. இருக்கதான் செய்யுது. ஸோ அதுவும் தப்புதான்றது என்னோட கருத்து. மண்டைவிங்கி ஃபெமினிஸ்டுகள் தாக்கப்பட்டார்களா? தொடர்ந்து விவாதிப்போம். எல்லாருமே நம்மளும் ஒரு கட்டத்துல அதே மண்டவிங்கி ஓக் பீப்பிளா இருந்திருப்போன்றதும் என்னோட கருத்து. உண்மைதான், உண்மைதான். இப்ப என்னோட கருத்து கீர்த்தி கேட்டது கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பேர் வந்து அன்புக்காக தான் ஒருத்தவங்க சார்ந்து இருக்கணுமே ஒழிய, பினான்சியலி 2 பேரும் அவங்கவங்க அவங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யறவங்களா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதே சமயத்துல ரம்யா சொல்ற மாதிரி ஒரு 2 பேரு ஒரு கமிட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, அதை கேள்வி கேட்கறதுக்கான உரிமைகள் வந்து யாருக்குமே கிடையாது. இந்த சமூகம் யாருமே வந்து இன்னொருத்தவங்களை போய் கேள்வி கேட்காதே அப்படின்னு. இந்த சமூகத்துடைய ப்ரெஷர்னாலதான் அவங்களுக்கு ரிலேட்டிவான அம்மாவோ, அப்பாவோ, மாமாவோ யாரா ஒரு ஆள் கேள்வி கேட்பாங்க. சோ அதை யாரும் இங்க பண்ண தேவையில்லைன்னு தான் நம்ம சொல்றோம். ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்களா, அவங்க பினான்சியலி இண்டிபெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இல்ல நான் வந்து வீட்டிலேயே நான் இருக்கணும், இந்த ஒரு சின்ன பிரேக் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், அது எல்லாமே அந்த 2 பேர் சம்பந்தப்பட்டது, அவர்களுக்கான அந்த ஸ்பேஸ். அதை யாருமே இது இன்வைட் பண்ண கூடாதுங்கிறதா எங்களோட ஒப்பீனியன். எல்லாரும் தனி மனிதர்கள். கரெக்ட். இது வந்து அவங்க 2 பேருடைய விருப்பங்கள சார்ந்தது. அதே மாரி இன்னொன்னு நான் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன்.
ஒருவேளை அந்த பொண்ணுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து இஷ்டமா இருக்கிறதா இருந்துச்சுன்னா, அதுக்கு அவங்களோட பார்ட்னர் வந்து ஹெல்ப் பண்ணணும். வீட்டு வேலையிலேருந்து எல்லாத்துலயுமே ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணுமே தவிர, இல்ல குழந்தைய பார்த்துக்கணும், வீட்ட பார்த்துக்கணும், அம்மா அப்பாவ பார்த்துக்கணும், நீ வீட்ல இருந்து நான் வேலைக்கு போயிட்டு வந்தா தான் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, நெறைய இடங்கள்ல வந்து அன்பால நெறைய பெண்கள வந்து மேனிபுலேட் பண்றாங்க. உண்ம. அவங்களுக்கு நிஜமாலுமே வீட்ல இருக்கிறது புடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி கிடையாது. பட் அவங்களுக்கு வேற வழி கிடையாது. அப்ப அதுக்கு அவங்க ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் யோசிக்கணும். சரி அவ வெளில போனா தான் நல்லா இருக்க முடியும், அவ சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான்னா, அவளுடைய விருப்பத்துக்கும், அவளுடைய சந்தோஷத்துக்குமான ஒரு இடத்த குடுக்கணும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸா வீட்டுக்கு மெய்டு வைக்கிறது, அம்மா அப்பா பார்த்துக்கிறதுக்கு ஏதாவது நர்ஸ் வைக்கிறது, இந்த மாரி வந்து விஷயங்கள வந்து நம்ம பண்ணலாம். அது எதுவுமே தப்பு கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு நெறைய இடங்கள்ல எனக்கு வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பெண்கள வந்து எமோஷனலா, அன்பால கார்னர் பண்றாங்களோ, மேனிபுலேட் பண்றாங்களோ அப்படின்னு வந்து தோணும். உண்ம, உண்ம. இது காதல்லயும் நடக்கும். எஸ். அந்த பொண்ணுக்கு வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு இஷ்டம் இருந்தது அப்படின்னா வந்து, அதுக்கு வந்து கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்னரா தான் இருக்கணும். அது போக வந்து என்னோட ஒரு ஒரு ஃப்ரெண்டு, அவங்க வந்து ஒரு பெரிய எம்என்சி கம்பெனில ஒரு மிகப்பெரிய வேலையில இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க ரிசைன் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஏன் ரிசைன் பண்ணிட்டேன்னு சொன்னா, "இல்ல இந்த மாரி எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அவங்க பண்ண சொன்னாங்க பண்ணிட்டேன்." எனக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக். ஏன்னா, அவங்க வந்து அவளுக்கும் வேலைக்கு போறது ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படிங்கிறத நம்ம பேசும்போது அவங்க வந்து சொல்றாங்க, இந்த கல்யாணத்துக்காக மட்டும் தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. வேலைய வந்து அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ, அ எனக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஷாக். அப்ப எனக்குள்ள என்னன்னா, இப்ப வந்து அவ என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்பா. ஸோ, அவளோட அம்மா, அப்பாலருந்து எல்லாருமே இப்ப பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, எல்லாரோட அம்மா, அப்பாவுமே வந்து நல்லா படிக்கணும், நெறைய மார்க்ஸ் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு சொல்லிட்டு, அது அது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கைக்காக அவங்க சொன்னாங்களா? இல்ல என் பொண்ணு நல்லா படிப்பா அப்படிங்கிற அவங்களோட ப்ரைடுக்காக சொன்னாங்களா? அப்படிங்கிற அளவுக்கு என்ன யோசிக்க வச்சுருச்சு அந்த ஒரு இன்சிடென்ட். ஏன்னா நல்லா படிச்சா, ஒரு பெரிய காலேஜ்ல வந்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணா, ஒரு பெரிய கம்பெனில வந்து வேலையில இருந்தா, எல்லாமே இருக்கும்போது உனக்கு கல்யாணம் பண்றோம். அதனால நீ வந்து வேலைய விட்டுரு அப்படின்னு அதனால ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் அவ விட்டது வந்து, அப்ப இத்தன நாள் வந்து என்ன நல்லா படி, இண்டிபெண்டன்ட்டா ம், இருக்கணும், ம். வேலைக்கு போகணும், மார்க் வாங்கணும், அ இப்படி ஒரு பெரிய கம்பெனில பிளேஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் எதுக்கு? அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்துச்சு. அந்த கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு. அதனால தான் இந்த கேள்வி கூட நான் உங்ககிட்ட நான் கேட்டேன். அவங்களுக்கு வந்து ஒரு உணர்வு என்ன வந்திருக்கும்னா, "என்னடா இத்தன நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கையவே பொய்ன்ட்டீங்களேடா! இவ்ளோ நாள் என்ன படிக்க எஸ் சொன்னீங்க, ஆப்வியஸ்லி. வேலைக்கு போ சொன்னீங்க. மை ஹோல் லைஃப் இஸ் எ லைங்கிற மாரி மாத்தி விட்டுருவானுங்க இவனுங்க." எஸ். அப்போ வந்து எனக்குமே என்னோட ஹோல் லைஃபயுமே திரும்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருச்சு. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இது எல்லாமே வந்து ஒரு மாயை மாரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும்ல. நம்ம எதுக்கு படிச்சோம்? எதுக்கு இவ்ளோ ஒரு 24, 25 இயர்ஸ் அவங்களோட வாழ்க்கையில பண்ண எல்லா அக்கம்ப்ளிஷ்மென்ட்டும் 0 அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல ஆனதுக்கப்புறம், தே ஆர் கோயிங் டூ ஸ்டார்ட் தேர் லைஃப் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படிங்கிறது. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா நிஜமாலுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியல. சொல்ல தெரியல. யூர் ரைட். வளர்ந்து ஒரு காலேஜ் படிக்கிற வரைக்கும் சில வீடுகள்ல வந்து அந்த பொண்ணுங்களுக்கே தெரியும். சின்ன வயசுல இருந்தே சொல்லிருவாங்க. "நீ டிகிரி முடிச்சோனே உனக்கு கல்யாணம் நடந்துரும்னு. வேலை பார்க்கக்கூடாது எல்லாமே." அப்ப எனக்கு வந்து, ச்சே இப்படி இப்படி சொல்லி வளர்க்குறாங்களே பாவம் அப்படின்னு நான் நெனச்சிருக்கேன். ஆனா, அ சில குடும்பங்கள் அவங்கள நல்லா படிக்க வச்சு, அவங்க நல்ல மார்க் வாங்குறப்ப என்கரேஜ் பண்ணி, அதுல எல்லாமே எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஆனா, அவங்களையும் கடைசியில ஒரு கல்யாண வயது வந்ததுக்கப்புறம், அ நீ நெனச்சதெல்லாம் பண்ணா வந்து கல்யாண வாழ்க்கை வந்து கரெக்ட்டா இருக்காது. நீ பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே போனேன்னா, கல்யாண வயச தாண்டி போயிரும். நீ இங்க வேல பார்த்தேன்னா, உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம். இந்த மாரி ஒரு பதில்கள் வர்றப்போ, ச்சே அவங்களே பரவால்ல. அட்லீஸ்ட் ஒரு இந்த மாரி ஒரு உலகம் இருக்குன்னு தெரியாமயே இருந்துட்டா கூட, மனசுல ஒரு நிம்மதியா இதுதான் உலகம்னு நெனச்சுட்டு இருந்துக்கலாம். இவ்ளோ வெளி உலகத்துல இவ்ளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டும், நம்ம இதுக்குள்ள அடங்கி போகணுன்ற உணர்வு வந்து, அத விட ரொம்ப கொடுமையானதுங்கிறது நான் நெறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். புரியுது. உண்மதான். பெரும்பாலும் வந்து இங்க யாரும் உணர்வுகளுக்கு மதிப்பு குடுத்தாலே ஓரளவுக்கு எல்லாரும் சந்தோஷமாவே வாழலாம். அத பண்ண மாட்டாய்ங்க. அது கேள்வி கேட்டா நம்மளையும் திட்டுவாய்ங்க. அது அது வேற டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலி ரம்யா சொன்னத நானும் வந்து நெறைய நேரங்கள்ல யோசிச்சு பார்த்துருக்கேன். எதுக்கு எதுக்கு படிச்சோம்? எதுக்கு வந்து இப்படி வேலைக்கு வந்தோம்? ஏன் இவ்வளவு இண்டிபெண்டன்ட்டா இருக்கோம்? ஏன்னா, இப்போ இந்த சொசைட்டில இவங்க வந்து வச்சிருக்கக்கூடிய இந்த மேரேஜ் சிஸ்டம்ல இது எல்லாமே ரொம்ப தள்ளி போய் நிக்குது. அப்ப நம்ம படிக்காம நம்ம ஊர்லயே இருந்திருந்தா, இந்த சிஸ்டம்க்குள்ள மேபி நான் ஃபிட் ஆயிருந்திருக்கலாம். இப்ப என்னால ஃபிட் ஆக முடியல. அதுக்குள்ள ஃபிட் ஆகணும் அப்படிங்கிற வந்து ட்ரை பண்ணக்கூடிய பீப்பிளா நம்ம இருக்கமோ? அப்படிங்கிற ரம்யா சொன்ன அதே உணர்வ வந்து நானும் நெறைய நேரங்கள்ல ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்னொன்னு வந்து கல்யாணங்கிறது ஆப்வியஸா எல்லா பெண்களுக்கும், ஆண்களுக்கும் ஒரு வயதுல அது ஒரு ட்ரீமியான சப்ஜெக்ட்டா தான் இருக்கும்.
ஆஃப்கோர்ஸ் நம்ம படங்கள்ல அதை எவ்வளவு ரொமான்டிசைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு ரொமான்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளும் ஓகே கல்யாணம் பண்ணா இப்படி இருக்கலாம். எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு ஒரு படம் பார்த்து நம்ம கல்யாண வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு நம்ம நினைச்சிருப்போம். எனக்குமே என்னோட 10 பருவங்கள்லயோ காலேஜ் படிக்கிற வரைக்குமே கல்யாணங்கிறது ஒரு ஃபேன்சியான ஃபிளாஷியான சப்ஜெக்டா இருந்துச்சு. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், காக்க காக்க மாதிரி இருக்கணும், சில்லுன்னு காதல் மாதிரி இருக்கணும், நம்ம எல்லாமே நினைச்சிருப்போம். ஒரு கட்டத்துல எனக்கு இப்போ கல்யாணம்ங்கிறதே ஒரு பயம் தரக்கூடிய ஒரு டாபிக்கா மாறிடுச்சு. அம், எனக்கு சில நேரங்கள்ல என்ன தோணும்னா, அத அவ்ளோ ரொமான்டிசைஸ் பண்ணதுனாலயே நம்மளுக்கு இவ்ளோ ஏமாற்றங்கள் ஆயிருச்சோன்றதும் ஒரு கேள்வி. இன்னொன்னு எனக்கு எப்பவுமே எனக்கு வரக்கூடிய பதில்கள், நம்ம கல்யாணத்த பத்தி இதுவரைக்கும் இத நீங்க நெறைய பேர் உணர்ந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். உங்க சொந்தக்காரங்கள்ட்டயோ, இல்ல ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலன்னு கேட்கிறவங்க கிட்டயே, கல்யாணத்த பத்தி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு நாளுமே உங்களுக்கு ஒரு கிளியரான பதிலே கிடைக்காது. உண்மை. எனக்கு கிடைக்கிற பதில்கள் எப்பவுமே எப்படி இருக்கும்னா, கல்யாணங்கிறது இப்படிதான். காம்ப்ரமைஸ் தான் கல்யாணம். அ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது தான் கல்யாணம். வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எல்லாமே அமைஞ்சிராது. இந்த மாரி ஒரு டிசப்பாயிண்டிங்கான பதில்கள் கேட்டு கேட்டே, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்காது. கல்யாணங்கிறப்போ நம்மள இழந்துட்டு தான் அதுக்குள்ள போகணுங்கிற ஒரு பிம்பம், இல்ல அது உண்மையான்னு எனக்கு இன்னும் தெரியல. அதுவே எனக்கு ஒரு பயத்த வந்து உருவாக்கிருச்சு. அது மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு ஒப்பீனியன் சேஞ்ச் நடந்திருக்கும். அது என்னன்றத ஷேர் பண்ணிக்கோங்க. ரம்யா சொன்னா டக்குன்னு என்னோட நினைப்பெல்லாமே காலேஜ் டேஸ்க்கு போயிருச்சு. நானும் யோசிச்சு பார்த்தேன். அப்ப நம்ம நிறைய எந்த விதமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸோ இல்ல ஒரு கமிட்மெண்ட்ஸுமே இல்லாம ஒரு சுதந்திரமான ஒரு பறவை எப்படி அத்தூட்டு தெரியுமோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இருந்து இப்ப நிறைய திரைப்படங்கள்ல பார்த்த வரைக்குமே வந்து மேரேஜ்ங்கிறது ரொம்ப ஃபேன்சியா அது ரொம்ப அழகா இருக்கும் போல. அந்த ஃபேஸ்குள்ள போயிட்டா எப்படியாவது இதை முடிச்சுட்டு அந்த ஃபேஸ்குள்ள சீக்கிரம் போயிடணும் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். அப்போதைக்கு அதுவும் சினிமாக்கள் வந்து எப்பவுமே ரியாலிட்டியை கொஞ்சம் எடுத்துக்கும். எப்பவுமே சினிமாங்கிறது ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கக்கூடிய ஒரு மீடியம் தான். அது மாதிரி அவங்க காதலாகட்டும் இல்ல கல்யாணம் ஆகட்டும் ரொம்பவே வந்து ரொமான்டிசைஸோ ஃபேண்டசைஸோ பண்ணிட்டாங்க. முக்கியமா எனக்கு இந்த பாடல்கள் ஒரு சில திருமணமா இருக்கிற பாடல்கள்லாம் பாக்குறப்போ ஓ இந்த மாதிரிதான் நம்மளோட லைஃப் இருக்கும் போல கல்யாணத்துல. எனக்கு இந்த 180 படத்துல வர சித்தார்த் பிரியானந்த் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஓ இப்பெல்லாம் நம்மலாம் வந்து பண்ணணுமா, இப்பெல்லாம் பண்ண செம்மையா இருக்கும் போலே, சூப்பரா இருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஒரு 4 வருஷம் செவுத்தே சேர்ந்து அரைஞ்ச மாதிரி யோசிச்சு பார்த்தா இது நம்மளோட கையில ஒண்ணுமே இல்லையே. இந்த லைஃப டெசிஷன் நம்ம எடுக்க போறது கிடையாது, சுத்தி இருக்கிறவங்க எடுக்க போறாங்க. நம்ம ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கோம், அதுக்கேற்ற கிரைட்டீரியா படி நம்மளோட பார்ட்னர் வந்து வருவாங்களா, இல்ல டிஃபரன்சஸ் இருந்தா இந்த காதலோ இல்ல இந்த திருமணமோ நிலைக்குமா, இல்ல இந்த டிஃபரன்சஸ் வர்றவங்க மதிப்பாங்களா, இல்ல இந்த வாழ்க்கையே வேணாம் நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படி ஜாலியா இருந்துருவோம். ஒரு பயம் வந்துருச்சு அந்த கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்காகவே. எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். எப்பவுமே 100% யாருமே ஈக்குவலா இங்க ஒரு 100 லைக் இருக்குன்னா அதே 100 லைக் ஆப்போசிட் பார்ட்னர் கிட்ட வரப்போறது இல்லை. 2 பேர்கிட்டயும் இருக்கக்கூடிய வேறுபாடு இருக்கும். நான் வேறுபாடை மறந்துடுறேன் இங்க தேவையில்ல. என்ன வேறுபாடு இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதா வந்து ஒரு நல்ல லைஃபா வந்து மூவ் ஆன் ஆகும் அப்படிங்கறத என் கருத்து. இது எல்லாமே மண்டைக்குள்ள இருக்கு. ஆனா இதை ப்ராசஸா நான் வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு பயம் இருக்குது. அதுவும் என்ன சுத்தி திருமணம்ங்கிறது எப்படி வந்து அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது நான் இதுக்குள்ள எப்படி ஃபிட் ஆவேன், நான் அதுக்குள்ள போக முடியுமா, போனா என் லைஃப் நல்லா இருக்குமான்னு யோசிச்சு பார்க்கறப்ப என் காலேஜ்ல ரொம்பவே ஆசையோட எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருந்த ஒரு ஃபேஸ் இப்ப எனக்கு அதிகபட்சமா பயத்தை தர மாதிரி மாறிடுச்சு. இப்ப ரம்யா, சனா 2 பேரும் சொன்ன மாதிரியே எனக்கும் நிறைய ஃபேண்டசிஸ் இருந்தது. எனக்கும் நிறைய தமிழ் படங்கள் பார்த்து கெட்டு போன ஒரு ஆள் தான் நானும். அது ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. நிறைய அவங்க சொன்ன மாதிரி சில்லுன்னு ஒரு காதல், சனா சொன்ன இந்த 108லாம் நான் பார்த்ததில்ல. அந்த படத்தெல்லாம் தெரியல, அவன் மட்டும் எங்கேயோ பார்த்துருக்கான் அதெல்லாம். இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்து கொஞ்சம் கெட்டு போன ஒரு ஆள் தான். எல்லாருக்குமே அந்த ஃபேண்டசிஸ் இருக்கும் தான், அது தப்புன்னுலாம் சொல்லக்கூடிய இடத்துல நாங்க இல்ல. ஆனா அது எல்லாமே பொய்ங்கிறத எங்களுடைய வயது எங்களுக்கு நிரூபிச்சு காட்டுச்சு. ஒரு 25 வயசுக்கு மேல வரும்போது எங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ், எங்களுக்கான அந்த ரியல் வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இது வரைக்கும் நினைச்சு வச்சிருந்தது, இது வரைக்கும் நமக்குள்ள இருந்த அந்த எண்ணங்கள் எல்லாமே பொய்யானது. ரியல் லைஃப்ங்கிறது வேற. நம்ம சினிமால பாக்குறதும் சரி, இல்ல நம்ம இது வரைக்கும் பார்த்து நம்ம ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதும் சரி, அது வேற. நிஜ வாழ்க்கையில திருமணம்ங்கிறதோ அதுக்கப்புறம் நிகழக்கூடிய வாழ்க்கைங்கிறதோ வேற. நீ 2த்தையும் போட்டு குழப்பிக்க கூடாதுங்கிற ஒரு புரிதல் எனக்கு வந்துச்சு.
சனாக்கு பயம் இருக்கிற மாரி சொன்னா, எனக்கு பெருசா பயம் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எனக்கு பெருசா பயம் இல்ல. எனக்கு ஆசைகள் நெறைய இருக்கு. திருமணம் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் நெறையவே இருக்கு. அது சாத்தியப்படுமா? சாத்தியப்படாதாங்கிறது எனக்கு தெரியல. சாத்தியப்படுறதுக்கான முயற்சிய நிச்சயமா நான் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஃபேண்டஸி இருக்க தான் செய்யும். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இந்த மாரி இருக்கணும். ஆனா, அது எந்த வகையிலயும் நம்ம வரப்போற பார்ட்னர், நம்மளுடைய இணையர அவங்களுடைய ஆசைகள கெடுக்காத வகையில இருக்கணும். இல்ல அவங்களோட எண்ணங்கள, அவங்களோட ஒப்பீனியன்ஸ குலைக்காத வகையில இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களுக்கும் அதுல விருப்பம் இருக்கு. நமக்கு ஒரு இந்த செயல செய்யறதுக்கு நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னா, எய்தர் அது அவங்கள எந்த வகையிலயும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி இல்ல, அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, நம்ம அத பண்ணாமலே இருக்கிறது நல்லது தான். இல்ல அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பண்றது. ஸோ இந்த மாதிரியான ஒரு புரிதலோட தான் அடுத்து நகர்ந்து போணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கீர்த்தி அவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி இதுல ஒண்ணே ஒண்ணு நான் ஆட் பண்ணிக்க விரும்புறேன். அஹ் ஸ்ரீ வந்து கரெக்டா சொன்னாரு. இந்த வயது வந்து எங்களுக்கு அத உணர்த்திருச்சுன்றது. அது ஒரு ரொம்ப சரியான பாயிண்ட். அதனாலதான் இந்த மென்டல் மெச்சூரிட்டி, அதாவது கல்யாணத்துல இருக்க ரியாலிட்டியை புரியறதுக்கே நம்மளுக்கு ஒரு 25, 26 வயசு ஆகுறப்போ, அந்த நம்மளுக்கு வர்ற பார்ட்னர் வந்து அவங்க ஒரு தனி மனிதர். அவங்களுக்கு ஒரு விருப்பு வெறுப்புகள் இருக்கும். கல்யாணத்துல இருக்க ரியலிஸ்டிக்கான ப்ராப்ளம் என்னன்றத புரியறதுக்கு ஒரு சமயம் தேவைப்படுது. அதுக்குள்ள அவங்கள வந்து கல்யாணத்துக்குள்ள தள்ளக்கூடாதுங்கிறது, இதுவே வந்து ஒரு எவிடன்ஸ்ன்னு நான் சொல்வேன். எஸ். ஆக்சுவலி வந்து நீங்க பேசுறது கேட்கும்போது எனக்கு ஒரு சாந்தி கிடைக்குது. ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா, எனக்கு வந்து தனியா நம்ம இதெல்லாம் யோசிக்கும்போது, நம்ம தான் இப்படி ரொம்ப குழப்பிக்கிறோமோ, ரொம்ப குழம்புறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? ஆனா, இந்த மாரி நம்ம ஏஜ் குரூப்ல நம்மள மாரி ஃபீல் பண்ற இந்த பீப்பிளோட டோன்ட் வரி கீர்த்தி, வி ஆர் வித் யூ. ஆமா. இது கேட்டுருக்கவங்களுக்கும் நெறைய பேரு இந்த மாரி யோசிக்கிறவங்களா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. இந்த மாரி பேசும்போது, அப்பாடி! நம்ம மட்டும் இல்ல. அப்படிங்கிற நம்மள மாரி தான் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய, நம்மளோட வயசுல இருக்கக்கூடிய இவங்களும் இப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும்போது, ஒரு சாந்தி கிடைக்குது மனசுல. அதுவே வந்து ஒரு வாழ்க்கைய வந்து ஒரு மாரி ஆர்ப்பாட்டம் இல்லாம, ரொம்ப ஒரு மாரி ஆஸ்வாசமா எடுத்துட்டு போறதுக்கு இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸோட இருக்கக்கூடிய டாக்ஸ் வந்து நெறைய நேரங்கள்ல வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஓகே. எனக்கு கல்யாணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபேண்டஸி அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் இருக்க மாரி ஃபேண்டஸி இருக்கு. ஹி இஸ் மைன் அப்படி. அவங்க தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற மாரி ஒரு கிரேசினஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனா, இப்போ ஒரு வயசு வரும்போது, இந்த வயசு குடுக்குற மென்டல் மெச்சூரிட்டில அவங்க அது வந்து இன்னொரு உயிரா இருக்கும்போது, அவங்களுக்குன்னு ஒரு பெர்சனல் ஸ்பேஸ் இருக்கும். அவங்களுக்குன்னு சில விருப்பம் இருக்கும், வெறுப்பு இருக்கும். இது எல்லாம் தாண்டுனது அவங்க நம்மளுடைய பார்ட்னரே தவிர, அவங்க கண்டிப்பா அவங்க நம்மளோடவங்களா இருக்க முடியாது. நம்ம கூட அவங்க இருக்கலாமே தவிர, நமக்கு மட்டுமானவர்களா அவங்க இருக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு நெறைய விஷயங்கள வந்து எனக்கு இந்த வயசு உணர்த்தியிருக்கோ! இன்னும் வந்து ரம்யா சொன்ன மாரி, சனா சொன்ன மாதிரி ஒரு நிஜமாலுமே வந்து இந்த வயசு தான் எனக்கு வந்து அந்த ஒரு பயத்த குடுக்குது. கல்யாணம் அப்படிங்கிறது வந்து படத்துல காமிக்கிற மாதிரி வந்து அந்த ஒரு பாட்டுல காமிக்கிற மாரி, அந்த ஒரு எக்ஸைட்மென்ட் ஃபேஸ் கிடையாது. அஃப்கோர்ஸ் சொல்லணும்னா நெறைய அந்த மேரேஜ்க்கான பாட்டெல்லாம் இருக்கும். ரொம்ப எக்ஸைட்மென்ட் இருக்கும். அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்குள்ள போகும்போது. மேபி எக்ஸைட்மென்ட் கண்டிப்பா இருக்கலாம். ஆனா அத தாண்டி எனக்குள்ள நெறைய கொஸ்டின்ஸ் வருது. ரம்யா சொன்ன மாரி கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட இண்டிவிஜுவாலிட்டி போயிருமோ? இப்ப நான் என்னவா இருக்கணும்? இப்ப என்னோட டெய்லி டே டு டேல வந்து நான் எதெல்லாம் பண்றேனோ, அதெல்லாம் பண்ண முடியாததுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்காம போயிருமோ? அப்படிங்கிற ஒரு நெறைய பயம் இருக்கு. அந்த மாரி நெறைய பயங்கள வந்து எனக்கு இந்த வயசு உணர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இன்ஃபாக்ட் இப்ப வந்து ரீசென்ட்டா வந்து கழிவறை இருக்கை அப்படின்னு சொல்லிட்டு லதா அவர்கள் எழுதின அந்த புக் படிக்கும்போது, அதிலேயே அவங்க அழகா சொல்லியிருந்தாங்க. "நம் காதலின் பொருள் என்பது வேறு உயிர் என்றால், அது பூக்கவும், வளரவும், வெளியும் காற்றும் அவசியம்னு" சொல்லியிருப்பாங்க. இது எனக்கு நிஜமாலுமே என்ன சொல்றதுன்னா, ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு பாயிண்ட்ன்னே நான் சொல்லலாம். நம்ம நம்ம கூட வரக்கூடிய ஒரு பெர்சன், அவங்க கூட தான் நம்ம போக போறோமே தவிர, அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ நம்ம குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டல் மெச்சூரிட்டி எனக்கு வந்துருச்சு. ஆனா, எனக்கு வரக்கூடிய பெர்சனும் அந்த மாரி ஒரு மென்டல் மெச்சூரிட்டியோட வருவாங்களா? அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. சோ, இந்த மாரி இந்த ஒரு வயசு வந்து அந்த ஃபேண்டஸி எல்லாம் உடைச்சுட்டு, அந்த ட்ரீம் எல்லாம் உடைச்சுட்டு, இப்ப அதுல வந்து ஒரு பயம் தான் வந்து இருக்குன்னு சொல்லலாம் நெறையா. பயப்படாதீங்க கீர்த்தி. உங்களுக்கு நல்ல வரன் அமையும். கவலைப்படாதீங்க. இது கல்யாண மாலை இது அனுமதி இலவசமா? கல்யாண மாலையா? எல்லாரோட பதில்ல இருந்தும் ஒரு பொதுவான விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம பார்க்கிற திரைப்படங்கள் வந்து பயங்கர ஒரு தாக்கத்த நம்ம கண்டிப்பா நம்மளோட ஆசைகள் மீதோ, ஒரு நம்பிக்கைகள் மீதோ ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும்.
ஆனா இந்த பயத்துக்கு ஒரு காரணமும் அதுவா கூட இருக்கலாம். ஏன்னா அப்ப பார்த்த இதெல்லாம் நமக்கு நடக்கணும்னு நினைச்ச விஷயங்கள் வந்து இப்போ ஒரு ரியாலிட்டிக்கு ரொம்ப தொலைவா இருக்கு. ஏன்னா அந்த படத்துல ஒரு 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 ஐடில வேலை பார்க்குற பொண்ணு எப்படி ஒரு நல்ல வைஃபா இருக்காங்கன்றத காட்டுன படங்கள் எத்தன எனக்கு தெரியல. விரல் விட்டு எண்ணிரலாம். இல்லன்னு நினைக்கிறேன். ஆமா. அந்த ஸ்டீரியோ டைப் எப்பவுமே அந்த படத்தோட முடிவுல அவங்க ஒரு நல்ல மனைவியா எப்படி திருந்துவாங்கன்னா, அவங்க வேலைய விட்டுட்டு கடைசி சீன் அந்த ஹஸ்பண்டுக்கு டாட்டா காமிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறவங்க. சோ ஒரு ஹஸ்பண்ட் எப்பவுமே ஒரு புரொவைடராவும், ஒரு பெண் ஒரு குடும்பத்த ஆர்கனைஸ் பண்ற ஒரு மேனேஜரா தான் காட்டப்படுறாங்க. இதுதான் நல்ல வைஃப், இதுதான் நல்ல ஹஸ்பண்ட். அப்போ நம்ம இவ்ளோ நாள் வந்துட்டு இருந்த நம்பிக்கையிலயும் நம்மளால ஃபிட் பண்ண முடியல. நம்ம இப்ப இருக்க ரியாலிட்டிலயும் நம்ம ஃபிட் ஆக முடியல. அப்போ வி ஃபீல் லாஸ்ட். அதுதான் அந்த பயத்த உண்டாக்குதுன்றது தான் உண்மை. உண்மதான். இது ஒரு ஆணா நான் வந்து எனக்கு ஃபேண்டஸிஸ் இருக்கு. நான் வந்து ஆசைப்படுறேன் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணா பார்க்கும்போது, அவங்க பல சமூக கட்டமைப்புகளுக்குள்ள உட்பட்டிருக்கிறதுனால, இப்ப நான் எனக்கான தேர்வுகள என்னால கொஞ்சம் ஈஸியா செய்ய முடியுது. ஐ அக்ரி தட் ஐ ஹேவ் த பிரிவிலேஜ். அது குடுத்து வச்சிருக்கானுங்க. அத நினைச்சு எனக்கு எந்த ப்ரைடோ இல்ல எதுவுமே கிடையாது. நான் அத ஒத்துக்கிட்டாகணும். எனக்கு அந்த பிரிவிலேஜ் இந்த சமூகம் குடுத்திருக்குன்றத ஒத்துக்கிட்டாகணும். அந்த வகையில பார்க்கும்போது, பெண்கள் இதுல வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த பயம் உருவாகுறதுல தவறு இல்ல அப்படின்றது என்னோட கருத்து. தவறு இல்லங்கிறது உண்மை. இந்த பயத்துக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நம்மளுடைய சொசைட்டில இப்ப இருக்கக்கூடிய இந்த மேரேஜ் சிஸ்டம். இத ரிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு இந்த வயசு வரும்போது, இது என்ன இன்னும் ரிஃபைன் ஆகாம இருக்கு? அதுதான் மெயினா வந்து எங்களோட நம்ம எல்லாரோட பயத்துக்கான காரணம். என்னடா இது இன்னும் ரிஃபைன் பண்ணாம வச்சிருக்கீங்க? ஈஸியா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல என்னோட கருத்து இது முழுக்க முழுக்க. இப்போ நம்மளோட அம்மா, அப்பாவோட ஜெனரேஷன்லயோ இல்ல நம்ம தாத்தா, பாட்டி ஜெனரேஷன்லயோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய நேரங்கள்ல அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்திருக்கும். ஆனா அந்த அரேஞ்ச் ம். மேரேஜ்ல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பெர்சன் வந்து கம்ப்ளீட்லி புது பெர்சனா இருக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா ஒரு அத்தை பையன், மாமா பையன் ஒரு இது வந்து ஃபர்ஸ்ட் அத்தை பையன், மாமா பையன், செகண்ட் சர்க்கிள் கசின்ஸ் அந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க. சோ ஆப்வியஸா அந்த பெர்சனோட கேரக்டர்ல இருந்து, பிஹேவியர்ல இருந்து இப்ப நம்ம ஊர் விட்டு ஊர் இருக்கோம். அங்க ம். வந்து அதே ஊர்ல தான் இருப்பாங்க. அந்த பையன் எப்படி, என்ன, எப்படி பழகுவான், பேசுவான் அந்த மாரி இன் அண்ட் அவுட் கம்ப்ளீட்லி தெரியலனாலும் சம்ஹவ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த ஒரு மேரேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டெப்புக்குள்ள போயிருக்காங்க நம்மளுக்கு முன்னாடி இருக்க ஜெனரேஷன் வரைக்கும். ஆனா அது அரேஞ்ச் மேரேஜா நடந்திருக்கு. இப்ப அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்மாவை எடுத்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டு we are using matrimonies. நான் இதுல எந்த இடத்துலயுமே வந்து மேட்ரிமோனிஸ் அத எதையும் நான் தப்பு சொல்ல வரல. பட் மேட்ரிமோனிஸ் நம்ம பாக்குற அந்த பர்சன் ஆகட்டும், அவங்க அம்மா அப்பால இருந்து எல்லாருமே கம்ப்ளீட்லி அன்னோன் பீப்புள். அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. அந்த குடும்பத்தோட பழக்கவழக்கம் அந்த பையனை விடுங்களேன். அந்த குடும்பத்தோட பழக்கவழக்கம் என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த பையன் எப்படின்னு தெரியாது. அண்ட் ஆல்சோ ஐ கெஸ் வி ஆர் தி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். நம்ம எல்லாரும் அம்மா அப்பாலாம் ஒரு ஊர்ல, நம்ம எல்லாம் தொழிலுக்காக, இதுக்காக ம். ம். பொருளுக்காக நம்மளாம் இன்னொரு ஊர்ல இருக்கக்கூடிய ஜெனரேஷன். சோ ஆப்வியஸா நம்ம ஊர்லயே போய் நம்மள விசாரிச்சா, என்னோட அம்மா அப்பா இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க. நான் இப்படிப்பட்டவங்க, நீங்க இப்படிப்பட்டவங்கன்னு சொல்றதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைஞ்சிருக்கு இந்த ஜெனரேஷன்ல. சோ இந்த மாதிரி கட்டத்துல கண்டிப்பா இந்த மேரேஜ் சிஸ்டம் கொஞ்சம் ரிஃபைன் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. சோ அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணு வந்து அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் வந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறது வந்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்னால சொல்ல முடியாது, நமக்கு தெரிஞ்சவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப வீட்ல இருந்து தள்ளி இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு கட்டத்துல வந்து இப்பயும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கணும், இந்த மாதிரி பல ஸ்டிக்மாஸ் எங்களுக்குள்ளதான் நாங்க பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஸ்டிக்மாஸ் வச்சுட்டு கம்ப்ளீட்லி ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட போறது அப்படிங்கிறது வந்து ஒரு பயத்துக்கான முக்கியமான காரணமா நான் பாக்குறேன். இங்க ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் நான் ஆட் பண்ண விரும்புறேன். கீர்த்தி சொன்ன பாயிண்ட்ட முழுசா கேட்காம, தயவு செய்து நம் முட்டாள்கள் மூதாதையர்கள் முட்டாள்கள் இல்லை குரூப் வந்து இதற்காக தான் நம்மவே அத்தை பொண்ணுங்கள கல்யாணம் பண்ண சொன்னோன்னு கிளம்பிராதீங்க. அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, அன்னோன் பர்சனா இருந்தாலும் 2 பேருக்கும் புரியறதுக்கான டைம் ஃப்ரேம குடுங்க. இந்த ஒரு வாரத்துல இன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்து நாளைக்கு அதேதான். கல்யாணம் பண்ணி, அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணி, அதுக்கு அடுத்த நாள் குழந்தைய கையில கொடு, 4 நாள் எல்லாம் பண்ணிட்டு வந்து ஆமா. அப்படிங்கிறதான் சொல்ல வர ஒரு பாயிண்ட். இந்த டைமிங்கோட ஒவ்வொருத்தவங்களும் கரெக்ட். ஒவ்வொரு மாதிரி கரெக்ட். மாறுபடும். அத கொஞ்சம் குடுங்க. உடனே நீங்க இன்னைக்கு பாத்துட்டியா, நாளைக்கு முடிச்சிடலாமா, செஞ்சிடலாமாங்கிற கேள்விகளை தயவு செய்து இப்ப இருக்கவங்க மேல பிரஷரா போடாதீங்க. ஏன்னா நாங்களே இப்போ ஒரு டைலமால இருக்கோம் அந்த சிஸ்டத்துக்குள்ள. சேருமா, அவனை எனக்கு பிடிச்சிருக்க, என்ன தெரிய போகுது எங்களுக்கு. அவங்க அந்த பையனாகட்டும் பொண்ணாகட்டும் 2 பேருமே ஒரு டைலமால தான் இருப்பாங்க. பிடிச்சிருக்கா பிடிக்கலாங்கிறதே
கொஞ்சம் டைம் வேணும். நம்ம மனசு அதை ஏத்துக்கிறதுக்கு கரெக்டா நம்ம போய் ஃபிட் ஆவோமா மாட்டோமா. இந்த கேங் எல்லாமே இன்னும் சொல்லப்போனா இந்த கேங் மட்டும் இல்ல, பெருவாரியான யங்ஸ்டர்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே பழைய சிஸ்டத்துக்குள்ளேயும் போக முடியாம, நமக்கு புடிச்ச மாதிரி மேரேஜ் நடத்த முடியாம, நட்ட நடு காட்டுல பாதை தெரியாம அனாதையா நிக்கிற மாதிரி இருக்கிறவங்க தான் இப்ப பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஏன்னா பழைய சிஸ்டம்ஸ் அவங்க வந்து முன்னாடியே சொன்ன மாதிரிதான் பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிற ஒரு புரிதல் வர்றதுக்குள்ளேயே உடனே கல்யாணம் பண்ணிடணும், அடுத்த நாள் புள்ள வேணும், இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், பேசணும். 2 பேத்துக்கும் என்ன டிஃபரன்சஸ் இருக்கு, அதை நம்ம பேசி சார்ட் அவுட் பண்ண முடியுமா, இல்ல அந்த டிஃபரன்சஸ் 2 பேரையுமே பாதிக்க முடியாத அளவுக்கு நம்ம ஒரு நமக்கான ஒரு புரிதலை, இல்ல நமக்கான ஒரு ஸ்பேஸை உருவாக்கிக்க முடியுமா. இந்த மாதிரி ஒரு கேப் தேவைப்படுது 2 பேத்துக்குமே புரியுது. நான் வந்து என்ன சொல்றாங்க, நான் வந்து 2 மாசம் கொடுத்துட்டேன், 2 வாரம் கொடுத்துட்டேனே. அவங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கும் அதுக்கு அடுத்ததுக்கும் ரொம்ப மினிமம் டைம் கேப் தான் கொடுப்பாங்க. அந்த டைம் கேப் எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாதுல்ல. இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான பெற்றோர்களுக்கு எல்லாமே எங்க வந்து பேசுனா இந்த கல்யாணம் நின்றுமோங்கிறனாலதான் எனக்கு தெரிஞ்சு இந்த 4 நாள் கேப்ல சரசரன்னு முடிச்சுட்டு வர்றாங்க. சொல்ல போனா அந்த கேப் 2 பேத்துக்கும் ம். 2 பேரும் பிடிச்சிருக்கான்னு கூட தெரியாது. 2 பேருமே அது புதுசுதான். இது இப்ப ஏன்டா வந்தோம், இது செட் ஆகுமாங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. நம்ம அம்மா அப்பா வயசுல இருக்கவங்க யாராவது இந்த பாட்காஸ்ட் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களோட கல்யாணங்கும் போது எனக்கெல்லாம் சருசருன்னு தான் நடந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட நபரை உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. எல்லாருக்கும் இருந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா பெரும்பாலான மக்களுக்கு இருந்திருக்கு. சோ உங்களுக்கு ஒரு கெஸ் இருந்திருக்கும், இவங்க நம்மளுக்கு செட் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கெஸ் இருந்திருக்கும். ஆனா எங்களுக்கு இல்ல, அதனால எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்கன்னு நாங்க கேட்டுக்கிறோம். இல்ல ஆனா இருந்தாலும் உங்களோட மனதைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன் கீர்த்தி. நம்ம எபிசோட வந்து உங்க அம்மா அப்பா வயசுல இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அப்படி கேட்டாலும் என்ன தெரியுமா எல்லாரும் கேட்கலாம், எங்க அம்மா அப்பாவுக்கு போட்டு காமிப்பேன்ல, கேளுங்க. என்ன தெரியுமா நடக்கும்? கேட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கேட்ட உடனே இவங்க யாரோ யங் பூமர்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்ட்டு போயிருவாங்க. அதனால ஓகே, கேட்ட மகிழ்ச்சி. இதுல இருந்து நான் ஒரு அடுத்த கேள்விக்கு போலான்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த கல்யாண பேச்சு வர்றப்போ உங்க பேரண்ட்ஸ நம்ம இவ்வளவு நாள் பார்த்த அம்மா அப்பாவோடய ஒரு புது முகம் நம்ம பார்த்திருப்போம். எக்ஸாக்ட்லி. நம்ம அம்மா அப்பா இப்படி யோசிப்பாங்களான்னு. அந்த மாதிரி உங்களை ஷாக் பண்ண விஷயம் எதுன்னு ஷேர் பண்ணிக்கலாமா? கீர்த்தி ப்ளீஸ், எங்க வீட்ல அந்த மாதிரி எதுவும் கேட்டதில்ல கீர்த்தி. எங்க அம்மா ஒரு மாதர்குல மாணிக்கம். அவங்க எதுவும் என்ன கேட்டதே கிடையாது. ரொம்ப நல்ல அம்மா. ஓகே. ஆக்சுவலி வந்து ரம்யா, நீ சொல்ற இதே பாயிண்ட ரீசெண்டா வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல வந்து மாரி செல்வராஜ் ஒரு நீயா நானாக்கு வந்திருந்தப்போ சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம்னு வரும்போது வந்து நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு துணையா இருப்பாங்க. நீ வெளிநாடு போகணுமா, எப்படியோ காசு அரேஞ்ச் பண்ணி எல்லாமே குடுக்குற அளவுக்கு நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துலயும் கூட இருப்பாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு மேரேஜ் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இன்டர்வியூல அவர் சொல்லியிருப்பாரு. அது அவர் சொல்லும் போது யா எக்ஸாக்ட்லி அப்படிங்கிற மாதிரிதான் வந்து எனக்கு நான் வந்து அதை ஃபீல் பண்ணேன். ஆப்வியஸ்லி இன்னும் எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நம்ம மனசுக்கு லாஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கு. திருமணங்கள்ல வந்து உணர்வுகளை விட சடங்குகளுக்கும் தாலிக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, ஜாதகம் தாலி இதுக்குதான் வந்து அதிக முக்கியத்துவம் இருக்கோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதங்கம் எனக்கு இருக்கு. இது வந்துதான் வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நான் புதுசா பார்த்தேன். ஏன்னா நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் we are the first priority to our parentsல. பட் when it comes to marriage அந்த சடங்கும் தாலியும் ஜாதகமும் நமக்கு முன்னாடி வந்து நிக்கும் போது ஒரு மாதிரி வியர்டா இருந்துச்சு எனக்கு. எனக்கு இன்னொன்னு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி சுத்தி இருக்கிற அந்த 4 பேர்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களும் அந்த அந்த கிரைட்டீரியாஸ்குள்ள உள்ள வந்துருவாங்க பேரண்ட்ஸ்க்கு. அவங்கதான் முதல் கிரைட்டீரியா. ஸ்ரீ சொன்ன மாதிரிதான் எனக்கு ரொம்பவே ப்ரிவிலேஜ் இருந்துச்சு. நான் என்ன சொல்றேனோ அதுதான் எங்க வீட்டுல இருந்து யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் எனக்கும் சரி ஸ்ரீக்கும் சரி இப்போ வரைக்கும் எந்த காதலும் அமையல. ஒரு நாள் விளையாட்டுக்கா கேட்டது எங்க அம்மாட்ட, அம்மா அந்த மாதிரி லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி வைப்பியாமா அப்படின்னு கேட்டா, எங்க அம்மாட்ட நான் கேள்விதான் கேட்டேன். அதுக்குள்ள அவங்க என்ன நினைச்சுட்டாங்கன்னா, நான் ஒருவேளை சோகால்டு அப்பர் கம்யூனிட்டி யாராவது ஒண்ணு பண்ணி அவங்க என்ன கொன்றுவாங்களோங்கிற பேச்சுக்கு போய் அதுக்குள்ள நான் காதலே இல்ல பண்ணி வைப்பியா கல்யாணம்னு கேட்டா அதுக்குள்ள எனக்கு போட்டோ போட்டு மாலை போடுற அளவுக்கு இழுத்துட்டு வந்துட்டாங்க. இப்படி எல்லாம் ஆயிரும், ஒரே பையனை நான் எங்கிட்ட போய் கொலை பண்ணி கொடுக்கறதான்னு. நான் சார் வடிவேல் சொல்ற மாதிரி நான் கேள்விதானே கேட்டேன், நீ அதுக்குள்ள ஏன் இது வரைக்கும் போற, இது 14 நாள் காரி வரைக்கும் போய் போட்டோ போட வைக்கிறியம்மா, ஏமா அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு ஒரு பெரும் போராட்டம் பண்ணி அதை சொல்ல வேண்டியதாயிருச்சு. நீ இது எதுவும் பண்ணிடாதப்பா, உன்னை கொன்றுவாங்கப்பா நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசும்போது இது கொஞ்சம் சிரிச்சு கடந்து போயிடுற மாதிரி இருக்கும். ஆனா அது ஒரு மிகப்பெரிய வலி அவங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த அந்த ஒரு நான் வந்து
பேரண்ட்ஸ குளோரிஃபை பண்ணல. பட் அவங்களுக்குள்ள எவ்ளோ பயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணமும் இந்த சொசைட்டியா தான் இருக்கு. ஆக்சுவலா எங்க 2 பேத்துக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்குன்னு சொல்றேன்ல. உண்மை என்னன்னா, எல்லா பசங்களுக்குமே இந்த பிரிவிலேஜுமே கிடைக்கிறதில்ல. பல பசங்க வந்து வீட்ல வற்புறுத்துறாங்க. அவங்களோட அந்த பேரண்ட்ஸோடைய பொருளாதார தேவைகளுக்காக நடக்கக்கூடிய கல்யாணங்கள் பல இங்க நடக்குது. ஆம். திரும்ப கரெக்ட். எங்கலாம் நடந்துச்சுன்னு கேள்வி கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு சிலத சொல்ல தெரியும். நீங்க ஒரு சிலத பார்த்துக்கலாம். அந்த மாரி தான். நீங்க நேரா வந்து கேட்டீங்கன்னா அவர் கொண்டே காமிச்சிருவாரு கூட்டி போய். அண்ட் ஆல்சோ நான் இங்க இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன். நாங்க மட்டும் ஒரு பிட்டி ஜெனரேஷன் கிடையாது. எங்க பேரண்ட்ஸும் பாவம் தான். நாங்க சொல்றதையும் பண்ண முடியாம, இந்த ஊர்ல 4 பேர் சொல்றதையும் மீற முடியாம, அவங்களும் பாவம் தான். பேரண்ட்ஸா பார்க்கும்போது இந்த பேரண்ட் வயசுல இருக்க அந்த ஜெனரேஷனும் பாவம் தான். நாங்களும் பாவம் தான். கரெக்ட். நம்ம பேரண்ட் ஜெனரேஷன்ல தான் வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் மொத்தமா பாத்துக்கக்கூடிய பெண்கள் வந்து நெறைய இருக்காங்க. இப்ப அட்லீஸ்ட் அத வச்சு ஒரு சண்டையாவது போட முடியும். அப்போ எல்லா முக்காவாசி பெண்கள் வேலை பார்க்குற பெண்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டையும் அவங்க பார்த்துக்கிட்டு, ஏன்னா அவங்கள வேலைக்கு அண்டர் த கோட்ஸ் விடுறதே பெரிய விஷயம் இல்லையா? ம். பட் இன்னும் என் பேரண்ட்ஸ் பத்தி சொல்றப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கான விஷயம் வந்து என்னன்னா, எ நம்ம ஒரு வயது வர வரைக்கும் எதை பற்றியுமே அவங்க கிட்ட பேசக்கூடிய ஒரு பேரண்ட்ஸா தான் இருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டடா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெருமிதத்துல தான் நானும் இருந்தேன். பட் இத எல்லாத்தையுமே பேசுற நிலைமையில அவங்க இருக்காங்க. வேற யாருக்காச்சும் நடக்கிறப்ப அத ஏத்துக்கிற நிலைமையிலயும் அவங்க இருக்காங்க. ஆனா நமக்குன்னு வர்றப்போ, இதெல்லாம் பேசுறதுக்கு ஒத்து போகும். ஆனா நடைமுறை வந்து வேற அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. இல்ல ரம்யா சொல்ற மாதிரி அன்னைக்கு காலையில 6 மணியே ஆரம்பிச்சிடுறாங்க. ஏதாவது ஒண்ணு சொன்னா மத்தவங்களுக்கு இருக்கிறப்ப நல்லா இருக்கு. நமக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்த தூக்கிட்டு போனா அன்னைக்கு காலையில 6 மணின்னு நமக்கு அந்த சம்பவங்கள் நடந்திருக்காது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அப்படி ஆச்சுப்பா. நமக்கு தெரிஞ்சவனுக்கு தெரிஞ்சவன் இப்படிதான்ப்பா போய் வந்துட்டான். இப்படின்னு நமக்கு தெரியாத கதைகள் எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வந்து டம்ப் பண்ணிட்டு, இப்ப நான் கேட்டது அவன்கிட்ட தப்புதான். நான் எந்திரிச்சு என்னை ஆள விடுறா சாமிங்கிற மாதிரி போயிடுற வேண்டியதான் கடைசியில. உண்மைதான். அதாவது இந்த காஸ்ட் பிரச்சனைய வந்து ஓப்பனா பேசாத அந்த ஒரு சிட்டி பேரண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்களுக்கு எனக்கு அத விட ரொம்ப ஒரு ஒரு பொண்ணோட அம்மா, அப்பாக்கு அந்த கல்யாணத்துல இருக்க ஒரு ரோல் வந்து எனக்கு அது என்னால இன்னும் ஏத்துக்கவே முடியல. யாருக்குமே அவங்க அப்பா, அம்மா வந்து நம்ம ஒரு மரியாதையான பொசிஷன்ல தான் வச்சிருப்போம். ஆனா ம். ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேசுறப்பவே, என்னன்னா நம்ம பொண்ணு இந்த வீட்டுக்காரங்க, நம்ம இன்ஃபீரியாரிட்டி. வந்து அடங்கி தான் போணும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போணுன்றப்போ, அது ரொம்ப எனக்கு நம்ம பிறந்ததுனால அவங்களோட ஸ்டேட்டஸ் குறைஞ்சிருச்சோ! நம்ம பொண்ணா இருக்கிறதுனாலன்றத யோசனை வந்து வரும் இல்லையா? உண்மை ரம்யா. இது உண்மை. இன்ன வரைக்கும் 100க்கு 100% நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்ன வரைக்கும் மாப்பிள்ளை வீடு டாமினன்ட்ங்கிற பேர்ல தான் இருக்கிறாங்க. இத யாராலையும் மறுக்கவே முடியாது. கீர்த்தி சொன்ன மாரி இவ்ளோ வருஷம் நம்ம தான் அவங்களுக்கு பிரையாரிட்டின்னு இருப்போம். ஆனா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ்ந்து வர்றது வந்து சரிப்பா, இப்ப அதுக்காக நம்ம போய் மாப்பிள்ளைய போய் தப்பு சொல்ல முடியுமா? அதுக்காக மாப்பிள்ளை கூட போய் சண்டை போட்டுற முடியுமா? நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போணும்னு அவங்க பேரண்ட்ஸே சொல்றப்போ, ஓஹோ! அப்ப கல்யாணம் ஆனா நம்மளுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து வந்துரும். இப்ப நாமத்துக்குமாரோட எபிசோட்ல சொல்லியிருப்போம். அவங்க ஏதோ வந்து பெண்ண பெத்தது வந்து கல்யாணம் பண்ணி குடுக்கறதுக்காக தான் அப்படின்னு நெனைக்கிறாங்களோங்கிற கேள்வி இருக்கு. அது ஏதோ கடமை மாதிரியும், எப்படியாவது ஒரு வயதுக்கு அப்புறம் அந்த தள்ளி விட்டுறணும். நான் இத சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. பட் அப்படிதான் அவங்க நெனைக்கிறாங்கன்றத நான் பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ உங்க 3 பேர்கிட்டயும் நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். டவுரி இன்னைக்கு அதாவது இப்போ வந்து கரண்ட் ஸ்டேட்ல இப்ப டவுரி இப்ப இருக்கக்கூடிய அரேஞ்ச் மேரேஜ்ல உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு இல்ல எப்படி இருக்கு சொல்லுங்க. டவுரி இல்லைன்னு சொன்னா கண்டிப்பாக அவர் வந்து கண்ணு ஒண்ணு அவர் கண் மூடித்தனமா இருக்கணும். இல்ல கண்ணு குருடா இருக்கணும். இல்ல வேணும்னு கண்ணை வந்து கட்டிக்கிட்டு இப்படியே பார்க்காம ஸ்ட்ரைட்டா போகணும். அப்படி இந்த 3 இருந்தா மட்டும்தான் டவுரி இல்லைன்னு ஒரு ஆளாவது சொல்ல முடியும். இருக்கு. டவுரி வந்து இந்த சொசைட்டில ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஆ அத பத்தி ஞான ஷோஸ் கூட நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. பெண்கள் கேட்கலாம். பெண்கள் வந்து அவங்களோட உரிமைன்னு இருக்கு. இங்க சொத்துல பங்கு கேட்கறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. சட்டம் அதுக்கான உரிமை குடுத்திருக்கு. அத கேட்கலாம். ஆனா அந்த ஆண் வீட்ல வந்து நீ இவ்ளோ குடு அப்படின்னு கேட்கறது ரொம்ப தப்பு. இதுல ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, பெண்கள் வீட்லயுமே அத ஏத்துக்கிட்டு குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஏதோ பெருமையா கன்சிடர் பண்றாங்கன்றது எனக்கு என்னால அத புரிஞ்சுக்க முடியல. நான் மேபி அது பேரண்டோட ஒப்பீனியன்ல இருந்து ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா, அது வேற மாரி இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னால அத புரிஞ்சுக்க முடியல. அது எப்படி
நீங்க வந்து உங்களோட இத்தனை வருஷம் 25 வயசு வளர்த்த ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அந்த ஆண் வந்து உங்க பொண்ணு ஆப்வியஸ்லி உங்க வீட்டை விட்டு இன்னொரு வீட்ல போய் இருக்க போறாங்க. அவங்களுக்கு எதுக்கு நீங்க பணம் கொடுத்து அனுப்பணும்? அவங்களுக்கான ரைட்ஸ்னு ஒண்ணு இருக்கும். உங்களுக்குன்னு நீங்க சேர்த்து வச்சிருந்த சொத்து இருந்ததுன்னா அதுல அவங்களுக்கான ரைட்ஸுங்கிறத நீங்க கொடுத்து அனுப்புறது சரியா இருக்கும். அதுக்கான உரிமைகள், அதுக்கான பங்குகள் கொடுத்து அனுப்புறது சரியா இருக்கணும். மாப்பிள்ளைக்கு நான் இவ்வளவு பணம் கொடுக்குறேன், இவங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறேன் அப்படிங்கறதுல எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. இன்னொன்னு, நீங்க எதுவும் ஹாஸ்டலுக்கு அனுப்பல உங்க பொண்ண. ஹாஸ்டலுக்கு அனுப்பல. 3 வேளை சாப்பாட்டுக்கு மாசம் ஆனா இவ்வளவு கொடுத்துட்றேன்னு ஹாஸ்டலுக்கோ இல்ல பிஜிக்கோ நீங்க அனுப்பல பொண்ண. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ அனுப்புறீங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஆக்சுவலி முக்கிய காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ யாரும் இப்ப நிறைய இதுக்கு பேர் என்ன நவீன டௌரின்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. யாருமே இவ்வளவு கொடுங்கன்னு கேட்காம, நீங்க உங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றப்போ அது அவங்களுக்கு அங்க ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆகுது. இன்னொன்னு என்னன்னா, ஒரே வீட்ல 2 மருமகளோ 3 மருமகளோ இருக்கப்போ யாரு நிறைய டௌரி போட்டுட்டு வராங்களோ அவங்களுக்கு அங்க வந்து பிரிவிலேஜ் கொடுக்கப்படுது. இது வந்து உண்மை. எங்க மூத்த பையனுக்கு இவ்வளவு கொடுத்தாங்க, உங்களால எவ்வளவு முடியுமோ பண்ணிக்கங்க. எங்க 2வது மருமக இவ்வளவு போட்டு அதேதான். உங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. இங்க என்ன பிரச்சனைனா, வாய் திறந்து கேட்கறது கூட இங்க பிரச்சனையா தெரியல. நீ கேட்டுற வாயை திறந்து, எனக்கு 50 பவுன் போடு, ஆமா. உங்களால எவ்வளவு முடியுதா எனக்கு அந்த கேள்விதான் இங்க பெரிய. நீங்க கேட்கறது கூட பிரச்சனை இல்ல. உங்களால எவ்வளவு முடியும், நீங்க இப்ப எவ்வளவு எதிர்பார்க்க 1 பவுன் கொடுத்தா கூட உங்களுக்கு ஓகேன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்களா? நம்ம பொண்ணு போய் அங்க போய் நம்ம பொண்ணுக்கு பிரிவிலேஜ் கிடைக்கணும்ன்ற ஒரு போட்டி தான் இந்த பேரண்ட்ஸா கொடுக்குற டௌரின்றது என்னோட அப்சர்வேஷன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா, ரிஃபைன் பண்ணணும். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேரேஜ் சிஸ்டம் எப்படி ரிஃபைன் பண்ணணுமோ, அந்த மேரேஜ் சிஸ்டம்ல ஒன் ஆஃப் த திங் தான் டௌரி. எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பா ரிஃபைன் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து இப்போ பையனை எப்படி வளர்த்துறாங்களோ அதே மாதிரிதான் பொண்ணையும் வளர்த்துறாங்க. என்னால வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இதுதான் டௌரி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறத வந்து என்னால ஏத்துக்க முடியல. அதுதான் வந்து என்னோட இப்ப கரண்ட் மைண்ட் செட்டா இருக்கு. லைக் இவங்க சொன்ன மாதிரி அது வந்து பேரண்ட்ஸோட பிரஸ்டீஜா அங்க வந்து பார்க்கப்படுது. இவங்க பேரண்ட்ஸ் இவ்வளவு கொடுத்தாதான் இவ்வளவு பண்ணாதான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த இடத்துல போய் அவ வந்து இருப்பா, சந்தோஷமா இருப்பா. பட் அது இட் இஸ் நாட் சோ. அந்த பொண்ணு போய் அங்க எப்படி வாழ்றா, எவ்வளவு சந்தோஷமா வாழ்றா, அவ எப்படி அந்த குடும்பத்தை ஷேப் பண்ணி எடுத்துட்டு போறா. ஆக்சுவலி சொல்லுவாங்க இல்லையா, அவ எப்படி பிளான் பண்றா, பினான்சியலி அந்த வீட்டுல போற வருமானத்தை அவ எப்படி பிளான் பண்ணி அந்த குடும்பத்தை அவ எப்படி அவ க்ரோ பண்றா. இதுல எல்லாத்துலயும் தான் வந்து அவளோட பிரஸ்டீஜும் அவளோட பேரண்ட்ஸோட பிரஸ்டீஜும் இருக்கணுமே தவிர ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி இவங்க கொடுக்குற அமௌண்ட்லயும் மணிலயும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னோட திங்கிங். யாரோட பிரஸ்டீஜும் யார் மேலையுமே வைக்காதீங்க இருந்துதான் அந்த அயலி படத்துல சொன்ன மாதிரி உங்க கௌரவத்தை கொண்டு போய் சொல்லு. இல்ல உங்க கௌரவத்தை கொண்டு போய் பொண்ணுங்க காலுக்கு நடுவுல தேடாதீங்கன்ற மாதிரிதான் இதுவும். உங்க கௌரவத்தை கொண்டு போய் உங்க பொண்ணோட வாழ்க்கை மேலயோ அவங்க எப்படி இருக்காங்கன்றதுலயோ வைக்காதீங்க. சார், இங்க யாருமே எமோஷனலா அந்த 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க, சரியான புரிதல் இருக்கா அப்படிங்கறத அவங்க யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே பிசிக்கலாவே இருக்கா. நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம், நம்ம நல்ல நல்ல நகை போட்டாச்சு, எல்லா பர்னிச்சர்ஸும் கொடுத்தாச்சு, அப்பனா நம்ம பொண்ணு கண்டிப்பா வாழ்ந்துரும்னு இவங்க எந்த நம்பிக்கையில பின்னாடி வர்றாங்கிறது எனக்கு தெரியல. வெறும் இதை வச்சுக்கிட்டு வாழ முடியாது. இது எல்லாமே வந்து நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்ல 2 பேத்துக்கும் ஒரு புரிதல்ல வரணும். இன்னொன்னு, இந்த டவுரி சிஸ்டத்தினால 2 விதமான பொருளாதார சிக்கல்ல அந்த பெண்ணோட குடும்பம் சிக்கல், பினான்சியல் கிரன்ச் பெருசா மாட்டிக்கிறாங்க. அதாவது ரொம்ப ஏழ்மையான ஒரு பொண்ணு, வேற வழியே இல்ல, நம்மளால டவுரி போட்டுலாம் கட்டி கொடுக்க முடியாதுன்னா, யாரோ ஒருத்தவங்க ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு இல்லாத அவன் வந்து சரியா கேரக்டர் இல்லாத ஒரு பையன் ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னா, அந்த இடத்துல பினான்சியல் கிரன்ச் ஒரு பிளே பண்ணி உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இல்ல, நல்லா இருந்திருப்பாங்க, நல்ல பையன் வந்து கிடைச்சிருக்கு, இது பெரிய இடம்னு சொல்லி தகுதிக்கு மீறி கடன் வாங்கி டவுரி கொடுத்திருப்பாங்க. அதுல மாட்டிக்கிட்டு நல்லா இருந்த குடும்பம் கீழே வந்திருக்கும். இப்ப இந்த சொசைட்டி 2 விதமாகவும் ஒரு பெண்ணோட வாழ்க்கை இந்த டவுரி சிஸ்டம் மூலமா வந்து ஒஸ்ட் பண்ணி விட்டுருது. கரெக்ட். டௌரி இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்கோம். எனக்கு இந்த எபிசோட் நம்ம பேசலான்னு முடிவு பண்ணப்ப எனக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி பிளஸ் எனக்கு இப்பயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான், இந்த அரேஞ்ச்ட் மேரேஜ்ல பார்ட்னருக்கான குவாலிட்டிஸா இந்த சொசைட்டி என்ன டிஃபைன் பண்ணுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ரொம்ப கரெக்டான கேள்விதான். அதாவது நிறைய பேருக்கு நம்மளுக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜ பத்தின பயம் உண்டாக்குறதே இந்த டிஃபரன்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ரையாரிட்டிஸும் நம்மளுக்கு ஒரு துணையை தேடுறவங்க, நம்ம பேரண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், அவங்க ப்ரையாரிட்டிஸும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்களுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃபில்டர் வந்து நம்ம ரிலீஜியன்ல, நம்ம கேஸ்ட்ல
பார்க்க நல்லா இருக்க, வேலை பார்க்குற ஒரு பையன், பொண்ணு ஒரு பையன் என்ன பொறுத்தவரைக்கும். இந்த 4 கிரைட்டீரியால வர்றப்பவே அவங்க அந்த தேடுற அந்த கவுண்ட் வந்து சுருங்கிடும். அதுக்குள்ள ஓகே, ஓரளவு ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட் கு குடிக்காத பையனா அந்த மாரி ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு செலக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா நம்மளோட தேவைகள் வந்து குறிப்பா இந்த காலத்துல கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. ரிலீஜியனோ, கேஸ்டோ தாண்டி ஒரு ரெஸ்பெக்ட் பண்ற பையன். ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்டா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க பையன். நம்மளோட பிரிஃபரன்ஸ வந்து புரிஞ்சுக்கிற பையன். எனக்கும் அவனுக்கும் ஒரே விஷயம் பிடிக்கணும்ன்றது இல்ல. பட் எனக்கு இது பிடிச்சிருக்குன்றத அக்னாலஜ் பண்ணக்கூடிய ஒரு பையன். வெல் செட். இன்னொன்னு வந்து ஒரு எஸ்பெஷலி இது ஒரு பொண்ணா இருந்தா நான் நெறைய இடத்துல நோட் பண்ணி இருக்கதும், இந்த அரேஞ்ச் மேரேஜ்ல ஒரு பெரிய குவாலிட்டியா இருக்கது என்னன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ மதர் டு அ க்ரோன் அப் கிட். நெறைய இடத்துல அவங்க அந்த பையன் ஒரு லைஃப் வைஸ் அவன் வளர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அந்த பொண்ணு வந்து அந்த பையன அவங்க அம்மா பாத்துக்கிட்ட மாரியே பாத்துக்கணும்னு அவங்க கையில ஒப்படைக்கப்படுறாங்களோ, அவ்வளவு பெரிய பொறுப்பு அந்த பொண்ணு தலையில சா தூக்கி வைக்கப்படுதோன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பயம். சோ ஹி ஷுட் பி a grown up guy. That will be my first priority. குட். வெல் செட். வெல் செட் ரம்யா. ரம்யா சொன்ன மாதிரிதான் எப்பவுமே நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து ஆப்வியஸா நல்லா ஒரு தேடணும், நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ நல்லதா செட் ஆகுன்னு தான் பார்ப்பாங்க. பட் அவங்களோட ப்ரையாரிட்டி ரிலிஜன், கம்யூனிட்டி, காஸ்ட், ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டா இருக்கிறானா அப்படிங்கிறதோட தான் முடிஞ்சிருது. இப்போ அதுக்கப்புறம் அவங்க பாக்குறாங்க அவங்க பையன் வந்து பெருசா குடிக்கல, ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் எதுவுமே இல்லை, ஓகே அதோட முடிச்சிடறாங்க. ஓகே இதாப்பா நல்ல இடம், இதை விட என்ன நல்ல இடம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க. இங்க என்ன பிரச்சனைனா, அந்த நல்ல இடத்துல இருக்கிறவனும் அவங்க சொல்லக்கூடிய இந்த சோக்கால்ட நல்ல பையனா இருக்கக்கூடிய ஒரு பையனாகட்டும், அவனுக்கும் எனக்கும் இல்ல அவனுக்கும் அந்த பொண்ணுக்கோ இல்ல பொண்ணா இருக்கும் பட்சத்துல அந்த பையனுக்குமே கம்பேட்டபிலிட்டி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்ல அந்த பையன் ரொம்பவே நல்ல பையனாவே இருந்துட்டு போகட்டும். அப்படி இருக்கும் பட்சத்துல ஆனா அவன் ரொம்ப நல்ல பையனா இருக்காங்கிறதுக்காகவே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல எனக்கு உடனே அந்த பையனை பிடிச்சிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இங்க எல்லாத்துக்குமே நிறைய வேறுபாடு இருக்கு, டிஃபரன்சஸ் இருக்கு. அந்த டிஃபரன்சஸ மதிக்க தெரிஞ்சுக்கணும். நீ எனக்காக மாத்திக்கோன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இப்போ நான் என்னோட பார்ட்னர் ஒரு பொண்ணு வர்றாங்கன்னா என்னோட டிஃபரன்சஸ அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்களுக்காக அதை மாத்திக்கோன்னு சொல்லக்கூடாது, அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் தானே. சிம்பிளா சொல்லணும்னா, நான் அனிலாவும் அவங்க ஆமையாவும் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, கலாய்ச்சமா அதோட முடிச்சுக்கணும். நீ எப்படி அணிலா இருக்கணும் உடனே நீ ஆமையா மாறுன்னு சொல்லக்கூடாது, நீ எப்படி ஆமையா இருக்கலாம் உடனே அணிலா மாறுன்னு சொல்லக்கூடாது. அணில் ஆமைங்கிறது யாரும் சண்டைக்கு வர வேணாம். ஜஸ்ட் விஜயன் அஜித் சனா ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை எப்படி 2 ரசிகர் பட்டாளத்தை வச்சு சொன்னீங்க. இல்ல உண்மை அதுதான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரே ஆளை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்ல இப்போ நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, இப்போ லியோ வருது, லியோக்கு நானும் உன் கூட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வரேன். அந்த மாதிரி ஏதாவது அஜித் படம் வருதா, 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போலாம் அப்படிங்கறத வச்சுக்கிட்டு அங்க பிரச்சனையே வரப்போறது இல்லையில. கரெக்ட். நம்ம பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் மேரேஜ் அந்த குவாலிட்டிஸ்ல இந்த மென்டல் கம்பேட்டபிலிட்டி, மென்டல் ஹெல்த், வேவ் லென்த், ரெஸ்பெக்ட் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே இந்த இலுமினாட்டி மாதிரி ஒரு கான்ஸ்பிரசியோ ஒரு ஸ்கேம் வார்த்தைகள் மாதிரி அதெல்லாம் எக்ஸிஸ்டே ஆகாத ஒரு வார்த்தைகளை பத்தி ஒரு மாடர்ன் டே உளறல்களா வந்து இக்னோர் பண்ணப்படுது. அதாவது நம்ம இந்த மாதிரி கருத்துக்களை வைக்கும் போது பார்த்தா நம்ம வந்து யதார்த்தத்துக்கு முரண்பட்ட ஒரு கருத்தை வந்து முன்னாடி வைக்கிற மாதிரியும், அவங்க சொல்ற வார்த்தைகள் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் யதார்த்தத்தோட பொருந்தி போகக்கூடிய ஒரு வார்த்தை மாதிரியும், நம்ம ஏதோ ஒரு ஏலியன் மாதிரியோ நம்ம பேரண்ட்ஸே நம்மளை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உண்மைதான். இங்க 2 விஷயம் இருக்கு. நிதர்சனம், யதார்த்தம்ங்கிறது வேற, எது சரி எது தப்புங்கிறது வேற. நீங்க நிதர்சனம்னு சொல்லிட்டு தப்பான ஒரு விஷயத்த கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது முட்டாள்தனம் அல்லது பைத்தியக்காரத்தனம். அதுக்கு பதிலா குறைஞ்சபட்சம் நாங்க அந்த எது சரிங்கிறத நோக்கி பயணிக்கிறோம், அது பயணிக்கிறதுக்குள்ள வச்சு அடிக்கிறானுங்க ஒரு அடி. வாங்க முடியலடா இவங்க, வாங்க முடியலடா அவனுங்கள்ட்ட. இங்க எல்லாரும் ஒரு பக்கம் ஓடுறாங்கப்பா, நம்ம மட்டும் ஏன்ப்பா எதிர் திசையை நோக்கி ஓடணும், அப்படியே அவங்களோட ஓடிட்டா கூட்டமா இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரம்யா சொன்ன வார்த்தைகள் எல்லாமே, அதாவது நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். அந்த பையன் அந்த பொண்ணோ இல்ல பையனோ அவர் வந்து குடிக்கல, பையன் எடுத்துக்கிட்டா அவர் வந்து குடிக்கல, ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இல்ல, ஒரு நல்ல ஜாப்ல இருக்காரு, பினான்சியலி வெல் செட்டில்டு, ரொம்ப நல்ல குடும்பம், எல்லாம் ஓகே தான். ஆனா எனக்கும் அவருக்குமான புரிதல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவர் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும், இல்ல அவங்களுக்கான ஸ்பேஸ் அவர் தருவாரா. இன்னொன்னு, நம்ம
இன்னும் சொல்ல போனா நம்ம பார்த்த ஃப்ரெண்ட்ஸே ஒரு சில பேர் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்றவங்களும் இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கப்ப அந்த ம். ரிலேஷன்ஷிப் வேற. அதுவே அவங்க நம்மளோட பார்ட்னரா வர்றப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க ரியாக்ட் பண்றது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா 2மே ரொம்ப ஆமா. வித்தியாசமானது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். தெரியற ஆளுக்கே இவ்வளவு டிஃபரன்சஸ் வரும் பட்சத்துல நம்ம அன்னோன் பர்சனை தான் போய் நம்ம மேரேஜ் பண்ண போறோம். நமக்கான பார்ட்னரை ஒரு அன்னோனான ஒரு பர்சன் கிட்ட தான் போய் தேட போறோம். அப்படி இருக்கும் பட்சத்துல 2 பேருக்குமே மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் 2 பேருக்குமே கொடுக்கணும். 2 பேருமே எதிர்பார்க்கணும். அதை ரெஸ்பெக்ட் பண்றதெல்லாம் இங்க யாருக்கும் இது இல்ல. எவ்வளவு சொல்லிட்டோமே, இதெல்லாம் உனக்கு இல்ல, நீ எதையோ கிறுக்குத்தனமா என்னத்தையோ படிச்சுட்டு வந்து பேசுற, இதுதான் உனக்கு இதா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க எல்லாரும். ஆக்சுவலி இந்த மேரேஜ் டைம் இந்த பொண்ணு பாக்குற பையன் பாக்குற டைம்ல தான் நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்மள பத்தி எவ்வளவு கம்மியான புரிதல் இருக்குன்றத நிறைய தடவை வந்து உணர்ந்திருப்போம். நான் உங்கள்ட்ட குடிக்காத பையனை கேட்கலையே, எதுக்கு நீங்க அப்படி பாக்குறீங்க? ஐ மீன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ம். நம்மளோட நம்மளுக்கு என்ன பிடிக்கும், நம்ம வெளிய எப்படி இருக்கோன்றதே அவங்க புரிஞ்சுக்காம, அவங்களோட ம். சரி தவறுகளோட ஒரு கண்ணாடியிலேயே உலகத்தையோ அந்த பொண்ணு பையனை தேடுற ப்ராசஸ பாக்குறாங்கன்றதுதான் இங்க இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே. அதே மாதிரி இவங்க சரின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நிஜமா சரி கிடையாது. இவங்க தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நிஜமா அது தப்பும் கிடையாது. இதே இந்த சரி தப்பு முரண்பாடுகளை வந்து நம்ம பேரண்ட்ஸும் அவங்க அம்மா அப்பா கூட ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்களும் இப்ப நம்ம அம்மாக்களுமே அவங்க ஹஸ்பண்ட் இப்படி இருந்திருக்கலாம். அந்த மாரி ஒரு ஆசைகள நிறைவேறாத ஆசைகள் அவங்களுக்கும் இருக்கும். இருந்தாலும் நம்மளும் அதே ஒரு கட்டமைப்புக்குள்ளேயே அடங்கி போயிட்டா பிரச்சனை இல்லாம இருந்துரலாம். அப்படின்ற ஒரு அந்த அந்த அப்படி ஏத்துக்கிட்டு அடங்கி போறது ம். ம். புரியுது. கஷ்டமா இருக்கு. அவங்க வந்து நம்ம ஒரு இடத்துல நசுக்கப்படுறோம்னா, நம்மளுக்கு அடுத்து வரவங்களுக்கு அது நடக்கக்கூடாதுன்னு நெனச்சு தான் நம்ம இனிமேல் வர டெசிஷன்ஸ் எடுக்கணும் இல்லையா? அது வந்து இங்க பண்ண மாட்றாங்களேங்கிறது ஒரு கஷ்டம். அது அது எஸ்பெஷலி கல்யாணத்துல மட்டும் தான் அது பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆமா, ஆமா. இதுல ஐரணி என்னன்னா, தாம் படிக்கலனாலும் தாம் பிள்ளை படிக்கணும்னு இந்த பெற்றோர்கள் நெனைக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா கல்யாணம்னு வரும்போது மட்டும் ஏன் நான் சொல்ற எல்லா விஷயங்களையும் என் பையனோ, என் பொண்ணோ அக்செப்ட் பண்ணிக்கணும். என்னோட குடும்பத்தோட மொத்த பெருமையும் அந்த ஒரு நாள் நடக்கப் போற அந்த ஒரு ஃபங்ஷன் அதுல தாலி கட்டுறாங்களோ, தாலி கட்டலையோ, மோதிரம் மாத்திக்கிறாங்களோ, இல்ல என்ன மாதிரியான சடங்குகள் வேணா இருக்கட்டும். அந்த ஒரு நாள் ஃபங்ஷன்ல நிகழுது அப்படின்றது அவங்க எத கொண்டு அத டிஃபைன் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. திரும்ப நம்ம இந்த கேள்விக்குள்ள வந்தோம்னா, குவாலிட்டீஸா இந்த சொசைட்டி என்ன டிஃபைன் பண்ணுது? நம்ம என்ன நெனைக்கிறோம்? இந்த சொசைட்டி எத டிஃபைன் பண்ணியிருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பொருளாதாரம். அந்த பையன் வந்து பொருளாதாரமா வெல் சவுண்டா இருக்கணும். அவனுக்கான ஃபினான்ஷியலி நல்லா சம்பாரிக்கணும். அவனுக்கு நல்ல சொத்துக்கள் இருக்கணும். குறைஞ்சபட்சம் இந்த எதிர்பார்ப்ப வந்து நான் தப்புன்னு சொல்லல. ஏன்னா, தன்னுடைய பொருளாதாரத்த பூர்த்தி செஞ்சுக்கக்கூடிய அளவுலயாச்சும் அந்த பையன் இருந்தா தான், அடுத்தது இன்னொரு அந்த பெண் அந்த வீட்ல போய் வாழ போகும்போது, ஒருவேளை அவங்க வேலைக்கு போகலாம், வேலைக்கு போகாமலும் இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்துல, அவங்களையும் பார்த்துக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைக்கு அவன் அடாப்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்காக சுத்தமா ஒருத்தவன் சம்பாதிக்கவே இல்ல. அவனுக்கு நீங்க கட்டிக் குடுப்பீங்களா? அப்படின்னு கேள்விகள் வரலாம். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஆனா, அது மட்டும் கிரைட்டீரியாவா? அப்படிங்கிறது தான் இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவன் வந்து குடிக்காம இருக்கிறான். அவனுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் கிடையாது. இல்ல அவன் வந்து நல்ல வேலையில இருக்கான். நல்லா சம்பாதிக்கிறான். அவனுக்கு நல்ல சொத்துக்கள் இருக்கு. அவன் இன்னும் இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அவன் குடும்பத்துடைய பேக்கிரவுண்ட்லாம் இவங்க நோண்டுவாங்க. அவன் வந்து அவனோட ஃபேமிலி பேக்கிரவுண்ட்லாம் வந்து நல்லா இருக்கா? அவங்கள சொசைட்டில அவங்கள எப்படி மதிக்கிறாங்க? அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஆப்வியஸ்லி எல்லாரும் சொன்னதுதான். காஸ்ட், ரிலிஜியன், கம்யூனிட்டி இதெல்லாம். இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே. நான் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆர்டர்ல சொல்லிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறமா இந்த பொருளாதாரம். இதெல்லாம் நீங்க முக்கியம்னு நினைக்கிறீங்களா? சரி ஓகே. குறைஞ்சபட்சம் நீங்க அந்த 4 பேத்துக்காக வாழ்ற ஒரு ஆட்களா இருக்கிறதுனால, இதெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்க. ஆனா, இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண்ணுடைய, அந்த ஆணுடைய, உங்களுடைய பையனுடைய அல்லது உங்களுடைய மகளுடைய ஒரு விருப்பு வெறுப்புகள்ன்னு இருக்குல்ல. அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இந்த காஸ்ட், ரிலிஜன் அதெல்லாம் ஓரமா தூக்கி வச்சுட்டு, எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. எனக்குன்னு ஒரு கருத்தியல் இருக்கு. முதல்ல அந்த கருத்தியலோட அந்த பெண் ஒத்து போறாங்களான்றத நான் நிச்சயமா பார்ப்பேன். இது இப்படிலாம் பார்த்தா பொண்ணு கிடைக்குமான்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. குறைஞ்சபட்சம் அந்த ஐடியாலஜியோட அந்த ஒத்து போறாங்க. இல்ல எதிர்கருத்தியல்ல இல்லாம இருந்தா கூட எனக்கு ஓகே தான். அது வந்து என்னுடைய ஒரு பேசிக் குவாலிட்டீஸா நான் பார்ப்பேன். ஸ்ரீ சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப எல்லா அப்பா அம்மாக்களும் உங்க பசங்க வந்து நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. நாங்க அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே வந்து சொல்லவே கிடையாது. பட் என்னன்னா, நீங்க வந்து அந்த கல்யாணம் வரைக்கும் தான் நீங்க வர முடியும்.
அதுக்கப்புறம் வாழ போறது அந்த பொண்ணோ பையனோ தானே. அதை நீங்க யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களா? அவங்க 2 பேருக்கும் சரியான புரிதல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லு. இன்னொன்னு ஏதாவது ஒண்ணு பிரச்சனைனா எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். கல்யாணம் ஆனா எல்லாம் சரியா இருக்கும். இதெல்லாம் ஷேர் அவுட்டாவா? அடுத்த ஸ்டாப்ல இறங்கினா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு. வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாரு, கொஞ்சம் அப்படி இப்படித்தாமா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமானா, நான் 2 ஸ்டாப்ல இறங்க போறேன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். நான் தான் என்னுடைய பெரிய வாழ்க்கையே, என்னுடைய எமோஷனல, என்னோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை ஒரு டிபெண்ட் பண்ணி அவங்க கூட ஷேர் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய கமிட்மெண்ட்டுக்குள்ள நுழைய போறேன். கொஞ்சம் அப்படி இப்படித்தாமா இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு எனக்கு அது புரியவே இல்லை. அது 2 பேத்துக்குமே சொல்றாங்க. பொண்ணுக்கு இங்க பொதுவா பொண்ணுங்களுக்கு அதிகபட்சமா சொல்லப்படுது. ஹஸ்பண்ட் கொஞ்சம் அப்படி இப்படித்தாமா இருப்பாரு, அட்ஜஸ்ட் பண்ணிக்காம வீட்டுக்கு வந்துடாதம்மா. என்ன வரும்போதே ஒரு ஒரு லாக் வச்சுட்டு வந்துடுறது. வீட்டுக்கு வந்துடாத எதுவும் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு வந்துடுறது. எது பண்ணாலும் வேற வழியே இல்ல, தலைவிதியே இந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்றாரு. பிடிச்சாலும் பிடிச்சா நீ அங்கேயே கடந்து சாவுங்கிறத அப்படி பொத்து நாப்புல பாலிஷா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதான் இப்போ சைக்கிளாவே மாறிரும் இல்லையா? நம்மளுக்கு இப்படி ஒரு கல்யாணம் வந்து நடக்குது. அந்த பொருந்தா கல்யாணத்துல ஓகே. அந்த ஹனிமூன் பீரியட் தாண்டி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ரிசென்ட்மென்ட் வந்துரும். ஒரு கசப்பு. அந்த கசப்பு அந்த வாழ்க்கை ஃபுல்லா இருக்கும். அந்த குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு அந்த அந்த ரிசென்ட்மென்ட்டோட எஃபெக்ட் வந்து கண்டிப்பா அது வளர்ப்புலயும் இருக்கும். இருக்கும், இவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கும். தன்னோட கல்யாணத்துல நிறைவேறாத எதிர்பார்ப்புகள அந்த பையனுக்கு வரப்போற வருங்கால பொண்ணு மேலயோ, இல்ல அந்த பொண்ணுக்கு வரப்போற வருங்கால கணவன் மேலயோ சுமத்துறாங்க. அப்ப அவங்களோட தேவைக்கான ஒரு மருமகளோ, மருமகனையோ கல்யாணம் முடிஞ்சு, திருப்பி இது ஒரு சைக்கிளா வாழ்ந்துட்டே இருக்கும். ஐ மீன் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்படி இருக்கப்போ கீர்த்தி சொன்ன அந்த ரிஃபைன்மென்ட் வந்து எப்போ வரும்? வரவே வராது. யாரோ ஒருத்தர் அந்த சைக்கிள்ல இருந்து உடைச்சுட்டு வெளிய வந்து அந்த 4 பேர பகச்சுக்கிறக்குரிய தைரியம் வரணும். அவ்வளவுதான். மேபி இப்ப இப்ப 4 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்ல, நம்ம ஜெனரேஷன் வர்றப்ப வேணா அந்த ரிஃபைன்மென்ட் வரலாம்னு நினைக்கிறேன். அப்படிதான் நானும் நெனச்சேன். ஆனா நடக்காது சில போல பேர் கூட தெரியுது. பேசுறப்போ ரொம்ப மன கஷ்டமாயிடுது. நீங்கலாம் உண்மையிலேயே இந்த ஜெனரேஷன்ல பிறந்தீங்களான்ற மாதிரி ஒரு கேள்விகள் வருது. பரிதாபமும் இருக்கு. இதுலயும் வந்து நம்ம கூட இருக்க ஒரு சிலருக்கு வந்து திருமணம் ஆன ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோட நீங்க பேசும்போது, ரியாலிட்டி ஸ்லாப்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இங்க எதுவுமே மாறல அப்படிங்கிறத ம். வந்து நம்ம உணரும்போது, இன்னும் பயம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகுது. கரெக்ட். ஆக்சுவலி வந்து சனா சொன்னாங்கல்ல, என்னனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ அப்படிங்கிற அந்த வார்த்தைய கேட்கும்போது, சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் உனக்கு என்னனாலும் அம்மா, அப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி வளர்த்துனவங்க வந்து, என்ன அப்படி அந்த வார்த்தைய அவங்க கிட்ட இருந்து கேட்கும்போது, ரம்யா சொன்ன மாரி, நமக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லையோ அப்படிங்கிற ஒரு எம்ப்டினஸ் நமக்குள்ள கிரியேட் ஆகுது. கம்மிங் பேக் டு தட் கொஸ்டின், நீங்க வந்து இந்த பேரண்ட்ஸ் என்ன பார்க்குறாங்க மேரேஜ்க்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, நான் இத இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தங்க, அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்காக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஜாதகம் அந்த ஜாதகம் வந்து ஒரு ஜோசியர்காரர்கிட்ட ஒரு 5 ஜாதகத்த கொண்டு போய் குடுத்து, இது உண்மையா நடந்தது. இந்த 5 ஜாதகத்திலே கணிச்சு, என்னுடைய பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் இருக்கக்கூடிய இனி வரக்கூடிய 50 வருஷத்துக்கான வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஜோசியக்காரர்கிட்ட அவங்க கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? அந்த பொண்ணுக்கும் அந்த பையனையும் பேசி, உங்க 2 பேத்துக்கு ஒத்து வருமா? லாங் லாஸ்டிங்கா நீங்க தான் வாழப் போறீங்க. உங்க 2 பேருக்கும் வந்து உங்களுடைய கருத்தெல்லாம் ஒத்து போகுதான்னு அந்த பொண்ணுகிட்டயும் பையன்கிட்டயும் கேட்கணும். ஆனா அந்த ஜோசியக்காரர்கிட்ட போயிட்டு அவங்க அத சீரியஸா கேட்டுட்டு, அந்த கருத்த வந்து எங்க வீட்ல சொல்லும்போது, எனக்கு வந்து அந்த இடத்துல இருக்கவே முடியல. பேசவும் முடியல, அந்த இடத்துல இருக்கவும் முடியல. நான் நிஜமாவே சொல்றேன். நான் வீட்ல இருந்து வெளியில வராத ஃபோன வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்துட்டேன். அந்த மாரி ஒரு ஃபீல் கீர்த்தி இருந்துச்சு. சொல்றது ஒரு உச்சக்கட்ட வெறுமையும் கோபத்தையும் தரும். இப்போ ஒரு பொண்ணுக்கும் எனக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்களுக்கும் நம்ம ஒண்ணு வச்சிருப்போம்ல, ஸ்ரீ சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே அந்த பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட நான் பார்த்திருப்பேன், அந்த பொண்ணு என்கிட்ட பார்த்திருப்பாங்க. ஆஹா செட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இருக்கும் பட்சத்துல, ஜாதகத்துல வந்து குரு 2ல இருக்காப்பா, அவர் 9க்கு வரணுமேப்பா அப்படின்னா நம்ம என்ன பண்றது? அவரை கார் வச்சு கூட்டிட்டு வர முடியுமா? இல்ல பைக்ல கூட்டிட்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் வந்து லிட்டரலா அந்த பொண்ணு அவர் 2வது சுத்திக்கிட்டு இருக்காரு, அவர் 9வது இடத்துல சுத்தணுங்கிறாங்க. நான் அந்த பொண்ணு பின்னாடி சுத்த ரெடி ஆகிட்டு இருக்கேன். இப்போ 2 பேத்துக்கு செட் ஆகி. இப்போ நான் அந்த குருவை நான் எங்கிட்ட இருந்து 2ல இருந்து 9ல கொண்டு வர்றது நமக்கு தெரியாது. மொத்தமா முடிச்சுட்டு அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த பக்கம் திரும்பிடுவாங்க. அதுல இருந்து நான் எப்படி மூவ் ஆன் ஆகுறது எனக்கு தெரியல. எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது, எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. சனா, ஸ்ரீ, ரம்யா இது வந்து இவங்க வந்து இவ்ளோ சீரியஸா ஒரு டாபிக்கா என்னோட வீட்டு ஹால்ல வந்து அதுக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும்போது, நம்ம கூட தான் இப்படிப்பட்ட மக்களும் சுத்திட்டு இருந்திருக்காங்களா? இவங்க மத்தியில தான் நானும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கனா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு நிஜமாலுமே ரியலி ஷாக்கிங்கா இருந்துச்சு.
இல்ல நம்ம சொல்றது வந்து ஜாலியா இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு பையனுக்கு நல்லா செட் ஆகி 2 பேத்துக்கும் ஒரு புரிதல் வந்து இது பண்றப்போ, ஜாதகம் சரியில்லை அப்படின்னு இது நடக்கவே நடக்கான்னு 2 பேர் வீட்லயும் ஒத்த கால்ல நின்னாங்கன்னா, அவங்க 2 பேரும் எப்படி அதை தாண்டி வரணும் ஒரு பெரிய இதா இருக்கும். ஏன்னா எப்படியோ ஓகே இவங்க சொல்ற அந்த இதுக்குள்ள எல்லாத்தையும் வந்தாச்சு, நம்ம 2 பேரும் பேசியாச்சு, இனி அந்த ஒண்ணு மட்டும் தான் இருக்கு, அதுவும் செட் ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கல்யாணம் தான் அப்படின்னு இருக்கப்போ, திடீர்னு யாரோ ஒருத்தர் அவர் அது பெரிய இது, அது ஒவ்வொருத்தவங்க பெரிய டிஸ்கஷன், அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்யறாங்க, என்னமோ பண்றாங்க. அவர் திடீர்னு குரு இல்ல, சனி இல்ல, என்னென்னமோ சொல்லி லாஸ்ட்ல நம்மளோட வாழ்க்கை மொத்தமா நாஸ்தி ஆக்கிட்டு போயிடுறப்போ, அந்த வெறுமைய அந்த ஏமாற்றத்தை அவ்வளவு சீக்கிரம் யாருனாலும் தாங்க முடியாது. அது அந்த வந்தவங்களுக்கு தான் உண்மையிலுமே அது தெரியும். லைஃப் இஸ் அன்சர்டன்ங்கிற ரியாலிட்டியவே தூக்கி போட்டு மிதிக்கிறானுங்களேடா இவனுங்க. ஃபியூச்சர் இஸ் அன்சர்டன்டா, யாருக்கு என்ன நடக்கும்னு எதுவுமே தெரியாது. இவன் 50 வருஷத்துக்கு உட்காந்து கதை எழுதுறான். உங்க மனசாட்சியை தொட்டு உங்களை சுத்தி இருக்கவங்களை பாருங்க, 100% பொருத்தம் இருக்குன்னு சொல்லி பார்த்த 10ல 9 பேர் அந்த பொருத்தம் இல்லாம வந்து வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு யாருக்குமே தெரியவே தெரியாது. இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, இந்த குவாலிட்டி, இந்த ப்ராசஸ் தேடுற விஷயத்துல நம்மளுக்கே இதுவரைக்கும் இல்லாத ஒரு இன்செக்யூரிட்டி கூட நம்மளுக்கே கொண்டு வந்துருவாங்க. நம்ம பேரண்ட்ஸே வந்து உனக்கு கல்யாணம் ஆகப்போகுது, நீ வந்து இன்னும் உடம்ப குறைக்கணும், உனக்கு கல்யாணத்துக்காக நீ வந்து இன்னும் அழகாகணும், கரெக்ட். நம்மளுக்கு முகத்துல பரு இருக்குன்றதே நம்ம நோட் பண்ணிருக்க மாட்டோம். ஏதோ சொந்தக்காரன் வந்து இன்னும்மா பருவெல்லாம் வர விட்டுருக்க, அது வந்து சீக்கிரம் சரி பண்ணு, மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்க டைம் ஆயிடுச்சுல்ல. அந்த மாதிரி நம்மள ஒரு கல்யாணத்துக்காக ஒரு ட்ரெயின் பண்ணி, மோல்ட் பண்ணி, தேவையான எவ்வளவு விஷயங்கள் சொல்லி தரலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு சண்டை வந்தா இப்படி உட்காந்து பேசணும், அதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. அதுக்காக அப்போதைக்கு ஒரு 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 தோரணை, அப்போதைக்கு ஒரு டெக்கரேஷன் பண்ணி, ஒரு ஐ வாஷ் பண்ணி, கண்ணு முன்னாடி காட்டி முடிச்சு விட்டுறணும், அவ்வளவுதான். நான் அதுக்கப்புறம் என்ன பொருளாடா பெயிண்ட் பண்ணி அதுதான் விக்கிறதுக்கு? நாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஆனா 11ஆம் மாசம் குழந்தை இல்லைன்னா வேணா அசிங்கமா சொல்லுவோம். இந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ், அதாவது வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா, நீங்க சும்மா போகும்போது ஒரு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸ போடுவீங்க. நோ நோ நோ, நீ இத போடக்கூடாது, உனக்கு கல்யாண வயசு வந்துச்சு, இந்த ட்ரெஸ்ஸ தான் போடணும், இந்த நகைய தான் போடணும்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிரும்னா, நீங்க வெளியில போகும்போது நீங்க போடுற ட்ரெஸ் கூட இனிமேல் நீங்க சூஸ் பண்ற உரிமைய கூட நீங்க இழந்துட்டீங்களோ அப்படிங்கிற அளவுக்கு உங்கள ரொம்ப ரொம்ப பெருசா, ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி யோசிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வீட்லயே ஏற்பட்டுரும். இந்த டாபிக் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, வீடே உங்களுக்கு ஒரு அந்நியமா மாறிரும். மாதிரி வந்து உடம்ப குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. உடனே நாங்க குண்டா இருக்கிறத குளோரிஃபை பண்றேன்னு எந்த நண்பரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். அதாவது நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் வராத அளவுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதுவே ஹெல்த்தான பாடி தான். ஆ குண்டா இருக்கமோ, ஒல்லியா இருக்கமோ அது காரணம் இல்ல. ஆரோக்கியமா இருக்கமா அதுதான் முக்கியம். அந்த உடம்பு குறைங்கிறது ஒரு ஹெல்த் கன்சர்னோட சொல்றது வேற. ஆனா அப்போதைக்கு கல்யாணம் ஆறதுக்குள்ள நீ எப்படியாச்சும் ஒரு அது உடம்பு குறைக்கிறதுலயும் ஒரு ஹெல்த்தி வே இருக்குல்ல, அது வந்து முக்கியம் கிடையாது, எப்படியோ குறைக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து பொண்ணுங்க சைடும் இருக்கும், பசங்க வெட்டியா சைடும் எடுக்க முடியும். வேர்டு எப்படியாவது குறைக்கிறேன்னா என்னடா பண்ண முடியும்? அதுக்குன்னு டயட் இருக்கு, ஒர்க் அவுட் இருக்கு, அதெல்லாம் பண்ணாதான் குறைக்க முடியும். எப்படியாவது எங்கதுடா வரீங்க நீங்களா? சரி, ஓகே. சாரி ரம்யா, உங்களை சொல்லல, அவங்கள சொன்னேன். ஆக்சுவலி வந்து இது வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸே பார்த்திருக்கேன். ஒரு நல்ல இப்ப நம்ம அம்மானா என்ன சாப்பாடு போட்டாங்கன்னா வந்து ஒரு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 2 தோசை சேர்த்து சாப்பிடுவோம்ல. நெறைய இடங்கள்ல ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் என்னன்னா, நம்ம குண்டா இருந்தோம்னா, "போதும் 2 தோசை உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே சொல்லும்போது, அது அது ஒரு மிகப்பெரிய வன்முறை அது. அது ஒரு மிகப்பெரிய வன்முறை. நான் இது எல்லா பேரண்ட்ஸ் கம்மியா தான் கேட்க போறீங்கன்னு தெரியும். கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய அது உங்க குழந்தையிலே நீங்க நிகழ்த்துற ஒரு வன்முறை தான். அது அவங்க வளர்ந்த க்ரோன் அப் கிட்டா இருக்கலாம், இல்ல சின்ன குழந்தைங்களா இருக்கலாம். உடம்பு குறைக்கிறதோ என்ன பர்சனல் ஒப்பீனியன் இது, ஓகேவா? உடம்பு குறைக்கிறதுங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு பெரிய டாஸ்க் ப்ராசஸ்லாம் கிடையாது. அதுக்கான இப்ப சயின்டிஃபிக் மெத்தட்ஸான நிறைய இருக்கு. ப்ராப்பர் டயட் பிளான் இருக்கு, ப்ராப்பர் ஒர்க் அவுட்ஸ் இருக்கு, கார்டியோ, ஹிட் ட்ரைனிங், அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. அதை பண்ணும்போது ஈஸியா அதுக்கான அந்த ப்ராசஸ்ல அவங்க இன்வால்வ் ஆனாங்கன்னா குறைச்சிக்கலாம். அது ஏதோ பெரிய குறை மாதிரி சொல்றதுங்கிறது ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்க. இது வந்து இது ஒரு தனி டாபிக்காவே நம்ம பேசலாம். இது கல்யாணத்து அப்ப ஆமா, மட்டும் உண்மை. நடக்கிறது கிடையாது. சின்ன பிள்ளையில இருந்தே நான் பார்த்திருக்கேன். சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க. அவங்கள வந்து நீ கருத்துருவ. அது அந்த கருத்து வெள்ளங்கிறது அது ஒரு டாபிக். ஆனா கரெக்ட். ஆமா. நீங்க சொல்ற மாரி பேரண்ட்ஸே அப்படி சொல்றது வந்து அது ஒரு மென்டல் அபியூஸ் தான். நிஜமாவே. அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த கல்யாணத்துல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்வாலிட்டி.
நீயும் நானும் ஒரு சக மனிதர். உனக்கும் உணர்வுகள் இருக்கும், எனக்கும் உணர்வுகள் இருக்கும்னு ஒரு உணர்வ மதிச்சு நடக்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் அல்டிமேட்டா நம்ம எதிர்பார்க்க போறோம். ஆனா, உண்ம. இது வந்து ஒரு லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கு. இது நிஜமாலுமே அந்த பெர்சன் கிட்ட இருக்கா அப்படிங்கிறது வந்து, நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணமே நடந்து முடிஞ்சிடுற ஒரு சூழ்நிலையில, ஒரு அமைப்புல இந்த சமுதாயம் இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பயத்த தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நான் ரீசெண்டா ஒரு கல்யாணம் ஆனவங்க வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு கல்யாணம் ஆன பெண். நம்ம ஒரு ஹாஸ்டல்ல இருக்கோம். ஒரு பிஜில இருக்கோம். நம்ம இன்னொருத்தர் கூட இருக்கோம். அவங்க ஒரு நாள் பாத்திரத்த ஃபுல்லா வெளக்கி வச்சுட்டாங்கன்னா, நம்மளுக்கே அடுத்த நாள் ஐயோ! அவங்களே பண்ணிட்டாங்களேன்னு நம்ம அடுத்த நாள் ம், செஞ்சு ம், வைப்போம் ம், இல்லையா? அந்த ம், ம். பேசிக் அ ஒரு எம்பதி, எம்பதி. எம்பத்தி கரெக்ட். அது கூட கல்யாணம் ஆனப்ப வரமாட்டேங்குது. பசங்க தனியா பிஜில தங்கியிருக்கப்ப எப்பனாலும் அவங்க துவைக்கிறது, கழுவுறது எல்லா வேலையுமே பண்றாங்க. ஆ ஆனா கல்யாணம் ஆனோனே தே ஆட்டோமேட்டிக்கலி அண்ட் கம்ஃபர்டபிளி டேக் அ பேக் சீட். அந்த பொண்ணு வந்தோனே எஸ். அவங்க செய்யணுங்கிறது ஒரு ரொம்ப ஒரு வழக்கமான ஒரு விஷயம் ஆயிடுது. அது வந்து ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இதே மாதிரி தான். அவ சொன்னா, எனக்கு வந்து இந்த அலையன்ஸ் வந்து பிடிக்கவே இல்ல அப்படின்னது. ஏன் அப்படின்னதுக்கு, உனக்கு டீ போட தெரியுமா? நல்லா டீ போடுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதுல எனக்கு வந்து, "ஏன் இந்த கேள்வி நீ வந்து இவ்ளோ இது பண்ற? பெருசு பண்ற? டீ போட தெரியுமா தானே கேட்டாங்க." அப்படின்னதுக்கு, "எனக்கு டீ போட தெரியும். அவங்களுக்கு டீ குடிக்க பிடிக்குமா? உனக்கும் டீ குடிக்க பிடிக்குமான்னு கேட்கறது, இட்ஸ் லைக் நம்ம கூட சேர்ந்த ஒரு பார்ட்னர். டீ போட தெரியுமானா, அப்ப அவங்களுக்கு வேணும்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம டீ மட்டும் தான் போட்டு குடுக்கணுமா?" எனக்கு வந்து இட் சவுண்ட்ஸ் டிஃபரெண்ட். அவங்க சொல்லும்போது, ஆமா கரெக்ட் தானே. டீ டீ குடிப்பியா? அப்படிங்கிறதுல தான் அந்த கான்வர்சேஷன் கண்டிப்பா ஆரம்பிச்சிருந்திருக்கணும். நீங்க நினைக்கலாம், என்னடா டீ ம், போட ம். தெரியுமான்னு கேட்டதெல்லாம் ஒரு குத்தமான்னு. ஆப்வியஸ்லி இல்ல தப்புதான். ஆப்வியஸ்லி வந்து தப்புதான். ஆப்போசிட்ல இருக்க பெர்சன் ரிசீவ் பண்ணும்போது அவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்த ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்க. இல்ல இது ஒரு பெண்ணுக்கு வந்து இது வந்து நான் சில ஆண்கள்ட்ட இந்த மாரி கல்யாணத்த பத்தி இருக்க பயத்த வந்து ஷேர் பண்றப்போ, ஈவன் சில பெண்கள்ட்டயே ஷேர் பண்றப்போ, "ஏன் இவ்ளோ பேரனாய்டா இருக்கீங்க? எதுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா நெனச்சு பயப்படுறீங்க?" ஆனா அது ஒரு ஒரு பெண்ணா ஒரு சுய சிந்தனை உள்ள ஒரு பெண்ணா யாரா இருந்தாலுமே, அவங்களுக்கு சுத்தி நடக்கிறத பார்க்குறப்போ இந்த பயம் வரதான் செய்யும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட உனக்கு அவ்வளவுதான் மதிப்பு அப்படிங்கிற உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி நெறைய இடத்துல நசுக்கப்படும், அழிக்கப்படும். அது அது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கொஞ்சம் இல்ல ரொம்பவே. உண்மதான். கீர்த்தி சொன்னதுல இருந்து நான் அப்படியே கன்டின்யூ மட்டும் பண்றேன். உனக்கு டீ குடிக்க பிடிக்கும். இல்ல உனக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் டிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீ அத சமைக்க கத்துக்கணும். இது என்னோட பாலிசி. இப்ப தியாகராஜன் குமாரராஜா சொல்லுவாரு. "இஃப் யூ வாண்ட் டூ கோ டூ மதுரை, கோ டூ மதுரை." அதே மாரி தான். இஃப் யூ லைக் டீ, ஜஸ்ட் லேர்ன் ஹவ் டூ பிரிப்பேர் டீ அவ்வளோதான். ஏன்னா வீட்ல அந்த மாரி பழக்கப்படுத்திருக்காங்க. இங்க இந்த சொசைட்டியாவே அவனுக்கு அது பிடிக்கும். நான் அத சமைச்சு தருவேன். அவனுக்கு அத கத்துக் குடுங்க. அது எப்படி சமைக்கிறதுன்னு கத்துக் குடுத்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் ஈஸியா ரிசால்வ் ஆயிடும். அவன் சமைக்க கத்துக்க போறான். இப்ப எனக்கு பெப்பர் சிக்கன் பிடிக்கும்னா, நான் தான் பெப்பர் சிக்கன் செய்வேன் வீட்ல. அது ஓகே. அ எனக்கு பெப்பர் சிக்கன் பிடிக்கும்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் அத கத்துக்கிறதுங்கிறது ஈஸி. அந்த ஒரு இது கலெக்டிவ் மைண்ட் செட்டாவே இங்க பதிக்கப்பட்டிருக்கு. பெண்கள் வந்து இந்த வீட்டு வேலைகள் நமக்கானதெல்லாம் செஞ்சு குடுப்பாங்க அப்படிங்கிறது பதிக்கப்பட்டிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதுலருந்து வெளிய வந்து ஓரளவுக்கு ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிட்டா, லைஃப் ரொம்பவே ஹேப்பியா இருக்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இத பத்தின பல கருத்துக்கள் இருக்கு. இத அடுத்த எபிசோட்ல பேசலான்னு வச்சேன். பேசலாம், பேசலாம். இப்போ அதான் எல்லாரும் சொன்னதோட ஒரு மெயினான ஒரு கிரக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேருமே இண்டிவிஜுவல்ஸ். ஆண் பெண்ணை மதிக்கணும், பெண் ஆணை மதிக்கணும். இந்த 2 பேர்த்தையுமே அவங்களுக்கான முடிவுகளை, அவங்களுக்கான புரிதலை எடுக்கிறதுக்கான ஸ்பேஸ இந்த சொசைட்டி குடுக்கணும். பிரஷர் வந்து பண்ணக்கூடாது. 2 பேருமே 2 மனிதர்களா, 2 இண்டிவிஜுவலா எல்லாருமே ட்ரீட் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களோட விருப்பு வெறுப்புகளை அவங்க 2 பேருமே வந்து மதிக்கணும். 2 பேத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர ஸ்பேஸ் குடுக்கணும். ஆக்சுவலா திருமணம்ங்கிறது ரொம்ப ஃபேண்டசைஸா இல்லைன்னா கூட, அது ஒரு அழகான ஃபேஸா தான் இருந்திருக்கணும். அழகான ஃபேஸா தான் இருக்கும். எப்படின்னா, சரியா 2 பேரையுமே புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிற பட்சத்துல, சொசைட்டி போட்டு அழுத்தாம இருக்கும் பட்சத்துல, இது எல்லாமே 2 பேருக்குமே நார்மலா இருந்தாங்க அப்படின்னா, கோ வித் த ஃப்ளோ மாரி அது ரொம்ப அழகான ஃபேஸா போகும். ஆனா அது எதையுமே அப்படி நாங்க விட மாட்டோம். நடுவுல நாங்க வந்து நிப்போம்னு ஒரு 4 பேர் வந்து நிக்கிறனாலயே என்னமோ இப்ப இருக்க பெரும்பாலானவங்களுக்கு அந்த மேரேஜ் பேசுங்கிறது சரியா இருக்குமோ இருக்காதோங்கிற ஒரு பெருவாரியான பயத்தை கொடுக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா. எனக்கு இருக்கக்கூடிய இப்ப சனா வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமான அட்வைஸா சொன்னாரு. நான் வந்து எனக்கு இத கேட்டுட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ் என்னோட ஏஜ் குரூப்ல இல்ல கல்யாணத்துக்கான பேச்சுக்கள் வீட்ல அடிபட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க யாராவது கேட்டீங்கன்னா, நான் ஒத்துக்கிறேன். நீங்களும் இந்த சொசைட்டில ஒரு பார்ட்டா இருக்கீங்க.
அவ்ளோ அவ்ளோ சீக்கிரம் வந்து பேரண்ட்ஸ எதிர்த்து, எனக்கு இந்த காஸ்ட் வேண்டாம், எனக்கு இந்த ரிலிஜன் வேண்டாம், இதெல்லாம் தாண்டி நான் ஒரு பொண்ணு அந்த மாதிரியான ரிஸ்க் உங்களால எடுக்க முடிஞ்சுச்சுன்னா எடுங்க. உங்களுக்கு அதுக்கான தைரியம் இருந்ததுன்னா கண்டிப்பா. ஆனா, குறைஞ்சபட்சம் உங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்குல்ல, அத பேரண்ட்ஸ் கிட்டயாச்சும் கன்வே பண்ணி, எனக்கு இந்த மாதிரியான பெண் இருந்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரியான புரிதல்கள் கொண்ட, இந்த மாதிரியா என்ன புரிஞ்சுக்கக்கூடிய, நான் அவங்கள புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தா நல்லா இருக்கும். அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனையாச்சு பேரண்ட்ஸ் கிட்ட கன்வே பண்ணிடுறங்கிறது நல்லது. திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இன்னைக்கு கேஸ்ட் கம்யூனிட்டில நான் பார்க்க போறதில்ல. நாளைக்கே எல்லாத்தையும் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ண போறேன்னா இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு இது பெருசா நடக்காது. அது உண்மைதான். கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். ஆனா உங்களோட விருப்பங்களை சொல்லி ஒரு 50 லோகேஷ் வந்து 100% கொடுக்குறாரா விஜய் அண்ணாக்கு, நம்ம 50% அட்லீஸ்ட் மேரேஜ்ல நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கறத நம்ம கருத்து. இந்த மாற்றத்துக்கான முதல் ஸ்டெப் என்னன்னா, ஒரு பொண்ணுக்கோ, ஒரு பையனுக்கோ கல்யாணத்துக்குள்ள நுழையிறப்போ, அவங்களுக்கு இருக்க எதிர்பார்ப்புகள வேல்யூ பண்ணுங்க. அட்லீஸ்ட் எதிர்பார்க்கிறதே ஒரு தப்புங்கிற மாதிரியான சித்தரிப்பு வந்து எப்பவுமே இங்க இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு நம்ம எது சொன்னாலும், என்ன இது இப்படிலாம் நீங்க கேட்டுட்டு இருந்தனா கிடைக்காது. இந்த மாதிரிலாம் யோசிச்சா கிடைக்காதுங்கிறத அந்த மாரி ஒரு பதில சொல்றத தவிர்க்கணும். ஒருத்தவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா, அத ஃபர்ஸ்ட் வேல்யூ பண்ணுங்க. வேலிடேட் பண்ணணும். அவ்வளவுதான். ஸ்ரீ சொன்ன மாரி அந்த இன்டர்காஸ்ட் பண்ண மேரேஜ் பண்ண தைரியம் இருந்தா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் இங்க இன்னொரு ஒரு பிட்டியான ஒரு பாயிண்ட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இங்க இருக்கக்கூடிய நம்ம ஜெனரேஷன்ல இருக்க நெறைய பேர் நமக்கு இவங்க பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு தோணியும், இதெல்லாம் தாண்டி வர்றதுக்கான அமைப்பு நமக்கு இல்லாததுனால, அந்த நபர கடந்து வந்தவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. சோ இதெல்லாம் நம்மளோட ஜெனரேஷன்லயாவது அடுத்த ஸ்டெப்லயாவது அது மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, என்னோட ஒரு ஃப்ரெண்ட் அவ வந்து சிங்கிள் சைல்ட். அவ வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொன்னா. ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து, சரி என்ன பேசுன? என்ன சொல்லி ஓகே சொன்ன? அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவ சொன்னா, என் அம்மா அப்பாவ நான் தான் பார்த்துக்கணும்னு சொன்னேன். அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு அவ சொன்னா. ஆனா எனக்கு அதுக்கப்புறம் ஒரு ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவங்க அம்மா அப்பா இப்ப வந்து ஒரு பொண்ணு எப்படி அந்த பையனோட அம்மா அப்பாவ பார்த்துக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொசைட்டி சொல்லுதோ, அதே மாரி அந்த பொண்ணோட அம்மா அப்பாவையும் அவ தானே பார்த்துக்கணும். இத போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேலிடேஷனா, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டா அது என்னோட எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்டேஷனா வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம சொசைட்டில இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. ஆப்வியஸ்லி அவங்க அம்மா அப்பாவுக்கு அவ ஒரே பொண்ணு. அவ தான் அவங்க அம்மா அப்பா பார்க்கணும். அது சொல்லவே வேண்டாமே. அது அவங்களுக்கு ஆப்வியஸா நேச்சுரலா ஒரு ஃப்ளோல தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. Where the standards of men begin, the standards of women ends. அப்படின்றது தான் உண்மை. when it comes to marriage, நீங்க உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஃப்ரீயா பேசுங்க. அத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கல. அத வந்து அவங்கனால இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய 4 பேர தாண்டி அவங்கனால வர முடியும், வர முடியாது. இது எல்லாமே செகண்டரி. அட் லாஸ்ட் நமக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறத நம்ம பேரண்ட்ஸ் கிட்டயாவது சொன்னோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா? அதுக்காக நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பேசலாம். எங்க எதுவுமே மாற மாட்டேங்குது, எதுவுமே மாற மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா, இங்க எதுவுமே மாறாது. அந்த சேஞ்சஸ்க்கான ஒரு சின்ன ஸ்டெப்பையாவது நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ அட்லீஸ்ட் வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு, நம்ம இப்படிதான் ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம சொன்னா, கண்டிப்பா ஓகே நம்ம குழந்தை இப்படி ஃபீல் பண்ணுது அப்படிங்கும்போது தான், ஒரு கிராஜுவலா ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஒரு சேஞ்ச நம்ம எதிர்பார்க்க முடியும். பேரண்ட்ஸ் வந்து அத ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கல அப்படிங்கிறது செகண்டரி. ஃபர்ஸ்ட் அவங்கள உட்கார்ந்து, இதுதான் எனக்கு தேவை, இதுதான் என்னுடைய விருப்பம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட ஓப்பனா பேசுங்க. உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வராங்கன்னா, உங்களுக்கான டைம் எடுத்துக்கங்க. உங்களுக்கான ஒரு ஃபேஸ் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு எல்லாத்தையும் யோசிச்சு, அதுக்கப்புறம் வந்து நீங்க டிசைட் பண்ணுங்க. நம்ம கிட்ட எல்லாருமே சின்ன வயசுல இருந்து சொன்னது என்னன்னா, மேரேஜ் இஸ் ஒரு டெஸ்டினி, ஒரு டெஸ்டினேஷன்னு சொல்லுவாங்க. பட் நாங்க என்ன சொல்லிக்கணும்னு விரும்புறோம்னா, அது ஜஸ்ட் பிகினிங். உங்களோட லைஃப்ல அடுத்த ஒரு ஃபேஸ்க்கு நீங்க போறீங்க. அது ஒரு பிகினிங். அவ்வளவுதானே தவிர, திருமணங்கிறது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. அடுத்த கட்டத்துல உங்களுடைய வாழ்க்கைய நீங்க ஆரம்பிக்க போறீங்க. சோ இதுல அப்ஸ் ஆர் டவுன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து பாத்துக்கலாம். இது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டும் நீங்க போக வேண்டாம். எப்படி இருந்தாலும் பாத்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இன்னொரு மனுஷனை கிரவுண்ட் எர்த் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு மென்டாலிட்டியோட போனாலே இங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த மேரேஜ் சக்சஸா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலானோருக்கு திருமணம் குறித்த ஒரு ஆவல், ஒரு ஆசை, ஒரு பயம், ஒரு கனவு அதெல்லாம் நிச்சயமா இருந்திருக்கும். அந்த மாதிரி எங்களுக்குள்ள இருந்தத தான் நாங்க இங்க பேசியிருக்கோம். இன்னும் உண்மைய சொல்லப்போனா, இதுவரைக்கும் நாங்க ஃபோன் கால்ல இத பத்தி டிஸ்கஸ் பண்ணத தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா இந்த பாட்காஸ்ட் எபிசோட்ல நாங்க பேசியிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த மாதிரியான உரையாடல்கள நிகழ்த்தி இருக்கலாம். அப்படி
நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசியிருந்தீங்கன்னா இந்த பாட்காஸ்ட் எபிசோட நீங்க அப்படி பேசி மகிழ்ந்த உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, நீங்க சொல்றதெல்லாம் கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது, நாங்க கலாச்சாரத்தை கட்டி காப்பாத்த போறோம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, உங்க கலாச்சாரம் அப்படி என்ன சொல்லுது, உங்க கலாச்சாரம் அப்படி எதை கட்டி காப்பாத்துது அப்படிங்கிறத இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதிலா தெரிவிக்கலாம். இதுவரைக்கும் இந்த எபிசோட மிகவும் பொறுமையா கேட்டதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. கீர்த்தி, காதல்னா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஸ்ரீ, காதல்னா ஒவ்வொரு வயசுல ஒன்னொன்னு தோணிருக்கு. இப்ப கரண்டா காதல்னா இப்படிதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவளுக்கு தனியா போயிட்டு வர தெரியாது. ஏற்கனவே 4 நாளா அவர் வெளியில தான் சாப்பிடுறாரு. இன்னும் 2 நாள் நான் இங்க இருந்தா அவர் உடம்பு என்ன ஆகுறது? இப்படி சொல்றதா? இல்லவே இல்ல. எவ்வளவு காலம் சார்ந்து இருப்பதை காதல் என்பது? நம்மை சார்ந்து ஒருவர் இருக்கும் நிலையை தாண்டி வர நமக்கு என்ன பயம்? அவளே தனியா போயிட்டு வந்து பழகிட்டா நான் அவளுக்கு தேவையே இல்லல்ல என்றும், அவரே நல்லா சாப்பிட்டு நல்லா அவரை பார்த்துக்கிட்டா நான் அவருக்கு தேவையே இல்லையே என்றும் பயம் கொள்வதா? தேவைக்கா காதல்? இல்லவே இல்லை. காதல் ஒரு தேவை மானுடம் மனிதராய் வாழ. காதல் ஒரு தேவை மானுடம் மனிதராய் வாழ. உலகம் சுற்றி வந்தாலும் திரும்ப வீடு திரும்பியதும் அணைத்துக் கொண்டு அடைக்கலம் புக அமைதி உற ஆஸ்வாசம் கொள்ள காதல் தேவை. அவருக்கு இது பிடிக்காது, அவளுக்கு தெரிஞ்சா நான் தொலைஞ்சேன் என்று மறைத்து ஒளித்து வாழ்வது வாழ்வன்று. அவளுக்கு பிடிச்சா பண்ணட்டும், அவளுக்கு தெரிஞ்சா ஒன்னும் சொல்ல மாட்டான்னு சொல்ல துணியும் வெளியை தருவதே காதல். நம்பிக்கையையும் நம்பிக்கை இன்மையையும் இரண்டையும் கடந்து செல்வதுதான் காதல். வழியற்று நிற்கும் வேளையில் வழியாய் துணையாய் வருவதும், என்ன செய்வது ஒன்றுமே தெரியலே என்று நிற்கும் கணம் ஒரு குரலை மட்டும் மனம் நாடும். அந்த கணங்கள் எல்லாம் மாயும். இதுவே காதல். உனக்கு இதெல்லாம் வராது, எதுக்கு தேவையில்லாத வேலை என்று நம்ம மனமே நம்ம கிட்ட கேள்வி கேட்கும் வேளையில், உன்னால கண்டிப்பா முடியும், முயற்சி தான் பண்ணி பாரேன், கடைசியில முயற்சி பண்ணி பார்த்தோம்னு ஒரு ஆறுதலாவது கிடைக்குமே என்று தட்டி கொடுப்பது. விட்டு கொடுப்பது காதல் என்று எத்தனை நாள் சொல்வது? தட்டி கொடுப்பதும் காதல் என்று காதல் செய்வோம்.